श्री गुरुभ्यो नमः। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमः। शिवसद्यायुक्तो यदि भवति तत्तग प्रभवितुं न चेदेवं देवो न खलु कुशलः स्पन्दितुमपि अदत्त्वामाराध्यां हरिधर विरिञ्चादिभिरपि प्रणन्दुं स्तोदुं वा कथमकृत पुण्यग प्रभवति। குருவே சரணம். குருவே गुरुवे சரணம். गुरुवे सर குரு பிரமா குரு விஷ்ணு குரு தேவா மகேஸ்வரா குரு சாஸ்திரா பரபரமா கிருஷ்ணேஸ்வர் குருவே நமக. எல்லாம் வல்ல மாயாண்டி சாமிகளுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். உலகம் யாவும் தாமுலவாக்களும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணம். குருவே சரணம். குருவே சரணம். வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஜாதகம் எவ்வாறு எண்ணுவது அப்படிங்கிற வகுப்பை தொடங்குகிறோம். இந்த வகுப்பில் கலந்து கொண்டவர்களெல்லாம் நான் பெருமைசாலியாக நினைக்கிறேன், அதிர்ஷ்டசாலியாகவும் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஜோதிடத்தை ஒரு சாஸ்திரத்தை கற்றுக்கணும் அப்படின்னா அந்த சாஸ்திரத்துக்கு எப்படி அந்த சாஸ்திரத்தினுடைய முன்னோடிகள் என்ன, அந்த சாஸ்திரத்தை எவ்வாறு அமைச்சிருக்காங்க, அதை எப்படி அந்த சாஸ்திரத்தை படிக்கிறாங்க. எப்படின்னா, அதற்கு முன்னோடி யாரு, ஆரம்பிச்சது என்ன, அதனுடைய தோற்றுவாய் என்ன, அதுக்கடுத்து அதை எப்படி கட்டுமானம் செஞ்சிருக்காங்க. அதனுடைய ஆரம்பம், தோற்றம், அதுக்கடுத்து அதை எவ்வாறு நிர்வாணம் பண்ணியிருக்காங்க. மூணாவது, அதை எப்படி நம்ம பயன்படுத்துறோம், எப்படி நம்ம அதை வாசிக்கணும், எப்படி நடைமுறைப்படுத்துறோம். இந்த 3 டாபிக் நம்ம மனசுக்குள்ள இருக்கணும். இப்ப நமக்கு யார் அமைச்சாங்க, எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். நம்ம படிக்கக்கூடிய அத்தனையுமே பராசர மகரிஷி அவர்களால் நிர்வகிக்கப்பட்ட, அவர்களால் உருவாக்கப்பட்டதுதான் பாரம்பரியம், மரபு, இந்திய ஜோதிடம். நம்ம வேதிக் அஸ்ட்ராலஜி, வேதகால ஜோதிடம் அப்படின்னு சொல்றோம். இதை பாரம்பரியம் அப்படின்னு சொல்றோம். இதைத்தான் மரபு ஜோதிடம்னு சொல்றோம். மரபு அப்படின்னா நம் முன்னோர்கள் பயன்படுத்தினதை நம்ம அப்படியே பயன்படுத்திட்டு வந்தோம்னா அதுக்கு பேரு மரபு. அப்போ மரபு ஜோதிடம் அப்படின்னு சொல்றதுதான் இந்த வேத ஜோதிடம். இதுல நம்ம ஜோதிடம் அப்படின்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். ஜோதிடம் அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னா, ஜோதி சூரியன், ஒளி, ஒரு ஹீட்டு இந்த பூமியில எந்த இடத்துல விழுகுதோ அந்த பிறப்பு, அதாவது நம்முடைய ஆன்மா, நம்ம ஜோதி, அது எந்த இடத்துல விழுகுதோ, எந்த இடத்துல பிறப்பெடுக்கிறதோ அதை பற்றி, அந்த பிறப்பெடுப்பதன் நோக்கம் என்ன, அதனுடைய இலக்கு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ஜோதிடத்தை உருவாக்கிட்டாங்க. அப்ப இதுக்குனாலதான் ஒரு இலக்கை அறிந்து கொள்வதனாலதான் அதுக்கு லக்கணம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு லக்கணம் அப்படின்னாலே ஒரு இலக்கை அறிந்து கொள்வது. அப்ப இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாலேயே இதை உருவாக்கியிருக்காங்க. இப்ப நீங்கெல்லாம் எல்லாரும் ஜோதிடம் படிச்சிருப்பீங்க. ஆனா ஜோதிடத்தினுடைய அடிப்படை என்ன அப்படின்னா, இப்ப கோள்கள் அப்படின்னு சொல்றோம், கிரகம் அப்படின்னு சொல்றோம். இப்ப கோள்கள்னா என்ன, கிரகம்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். இப்ப கிரகம் அப்படின்னா பீடித்தல், பிடிச்சுக்கிறதுக்கு பேர் கிரகம். கிரகித்தல், கிரகிக்க வேண்டும், அதை கவனிக்க வேண்டும், அதை ஈர்க்க வேண்டும், அதை பிடிக்க வேண்டும் அப்படிங்கிறது கிரகம். அப்ப கோள்கள் என்பது சுழல்வது, கோலமாக இருக்கிற பொருள் சுழல்வது. அப்ப சுழலக்கூடிய ஒரு பொருளுக்கு தான் கோள்கள் என்று பெயர். அப்ப பாத்தீங்கன்னா, அப்ப நம்ம இது கோள்கள் என்று சொல்லலாமா, கிரகம் என்று சொல்லலாமா அப்படின்னா கோள்கள் என்று சொல்லலாம், கிரகம் என்றும் சொல்லலாம். அப்ப மொத்தம் எத்தனை கிரகங்கள் இருக்கு, நம்ம ஜோதிடத்துல எத்தனை கிரகங்களை நாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, முதல் கிரகமானது 2 கிரகங்கள். அது கிரகம் அல்ல, அது 2 ஒளி கிரகங்கள். அது 2 ஒளி கிரகங்கள். அது எது அப்படின்னா,
ஒளி கிரகம் சூரியன். இதான் ஒளி கிரகம். இதுதான் சூரியன் தான் முதல் ஒளி கிரகம். அடுத்து இரண்டாவது ஒளி கிரகம் என்னன்னா சந்திரன். இதான் சந்திரன். இந்த சூரியனிலிருந்து வாங்கி இந்த சூரியனிலிருந்து ஒளியை வாங்கி பிரதிபலிக்கிறதுனாலதான் அது ஒளி கிரகம் அப்படின்னு சொல்றோம். அப்ப இதுக்கு சுய ஒளி கிடையாது. இதுகிட்ட இருந்து சக்தியை வாங்கி இது வெளிப்படுத்துது. அதனால இதுதான் சக்தி. இதுதான் உயிர். இதுதான் உயிர் சக்தி. உயிர் சக்தி. இந்த உயிர் சக்தியை வாங்கி இது என்ன செய்யுதுன்னா நமக்கு கொடுக்குது. அப்ப இது ரெண்டு தான் கண்கண்ட தெய்வம். நம்ம பார்க்கக்கூடிய தெய்வம் கண்கண்ட தெய்வம். அதனாலதான் இத தந்தை, இத தாய். இத தந்தைன்னு சொல்றான். தாய். தாய்க்கு என்ன இல்ல, அதான் உற்பத்தி செய்யாது. இது நிலம், இது வித்து. இது வித்து, இது நிலம். அப்ப இது ரெண்டு தான் முதன்மையானது. அதனால இவர்களுக்கு ஒரு வீடு கொடுத்துருக்காங்க. ஜாதக கட்டத்துல ஒரு வீடு கொடுத்துருக்காங்க. அப்ப ஒரு வீடு கொடுத்தவர்கள் யார் அப்படின்னா ஒளி கிரகங்களுக்கு மட்டும்தான். சரி, ஒரு வீடு இவருக்கு கொடுத்துட்டாங்க. அப்ப மீதி இருக்கிறது எத்தனை கிரகங்கள் அப்படின்னா மீதி 5 மட்டும்தான் கிரகங்கள். அந்த 5 கிரகம் எது அப்படின்னா சூரியன் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். சூரியன் இருக்காரு. இந்த சூரியனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய புதன், இந்த புதனுக்கு அடுத்து இருக்கிற சுக்கிரன், இந்த இடத்துல பூமி, இந்த பூமியை சுத்தி இருக்கக்கூடியது சந்திரன், இந்த இதுக்கு அடுத்து செவ்வாய், செவ்வாய்க்கு அடுத்து குரு, குருக்கு அடுத்து சனி. அப்ப எத்தனை கிரகம் இருக்குன்னு பாருங்க. யாராவது ஒருத்தர் மட்டும் மைக் அப்படியே ஓபன் பண்ணி ஒரே ஒருத்தர் மட்டும் எத்தனை கிரகம் இருக்குன்னு சொல்லுங்க. 7 கிரகங்கள் இருக்கு. 5 கிரகங்கள், 2 ஒளி கிரகங்கள். எப்படி சொல்லணும்? 5 கிரகங்கள், 2 ஒளி கிரகங்கள். ஒளி கிரகங்கள். அப்ப அந்த ரெண்டு பேருக்கு மட்டும் ஒத்த வீடு கொடுத்துருக்காங்களா இல்லையா? இவங்க 2 பேருக்கும் இந்த மற்ற 5 பேர்களுக்கு மட்டும்தான் என்ன கொடுத்துருக்காங்க? 2 வீடு கொடுத்துருக்காங்க. இப்ப புரியுதாயா? சரி, இப்ப இந்த மீதி இருக்கக்கூடிய கிரகங்களை நம்ம என்ன செய்யறோம்னா இந்த பூமிக்கு இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் உள்வட்ட கிரகம். இது உள்வட்டம். இந்த பூமிக்கு இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் வெளிவட்டம். எப்படி பாருங்க. அப்ப வெளிவட்டம். அப்ப உள்வட்ட கிரகங்கள் எது எது அப்படின்னா உள்வட்ட கிரகங்கள் பாருங்க. சூரியன் இருக்காரு. சூரியன் கடுத்து யார் இருக்காரு? புதன் இருக்காரு. புதன் கடுத்து யார் இருக்காரு? சுக்கிரன் இருக்காரு. வெளிவட்ட கிரகங்கள் யாரு இருக்காங்க பாருங்க. செவ்வாய் இருக்காரு, குரு இருக்காரு, சனி இருக்காரு. சரி, இப்ப சூரியன், இதெல்லாம் சந்திரன் பொதுவானது. அப்ப 1 2. இப்ப என்ன பண்றாங்கன்னா இதை வரிசைப்படுத்துறாங்க. எப்படின்றாங்கன்னா ஒரு கிரகத்தை எடுத்துக்கிட்டு சூரியன் எடுத்து அதுக்கடுத்து ஒளிவட்ட கிரகங்களை எடுத்துக்கிட்டு உள்வட்டத்துல இப்ப பாருங்க வெளிவட்டத்திலிருந்து ஒரு கிரகத்தை எடுத்துக்கிட்டு உள்வட்டத்துல போய் ஒரு கிரகம் எடுத்துக்கிட்டு அப்புறம் மறுபடியும் வெளிவட்டத்துல ஒரு கிரகம் எடுத்துக்கிட்டு மறுபடியும் உள்வட்டத்துல போய் ஒரு கிரகம் எடுத்துக்கிட்டு அப்புறம் வெளியில ஒரு கிரகம் எடுத்துட்டாங்க. இப்ப எத்தனை வந்துருச்சியா மொத்தம்? 1 2 3
4, 5, 6, 7. இப்ப யாராவது ஒருத்தர் மைக் ஆன் பண்ணி மொத்த இப்ப எத்தனை கிரகம் இருக்கு? 5 மொத்த டோட்டல் 7 கிரகம் சார். அதுல ஒளி கிரகம் 2ம் 5 கிரகங்களும். அப்ப இந்த 7 பேர் தானே கிழமையா மாறுறாங்க. ஆமா சார். யார் யார் கிழமையா மாறுறாங்கன்னு பாருங்க. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழம், குரு, வெள்ளி, சுக்கிரன், சனி. அப்ப உள்வட்டத்துல ஒரு கிரகம், வெளிவட்டத்துல ஒரு கிரகம் மாத்தி மாத்தி வந்திருக்காங்களா? அப்ப கிழமை அமைச்சிட்டோமா? அப்ப பஞ்சாங்கத்துல முதா இருக்கிறது கிழமை தானே. முத நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்கிற போறோம்? கிழமைகள். கிழமை நாள் ஒண்ணுதான், வாரம் நாள் ஒண்ணுதான். அப்ப வாரம்னா எத்தனை நாள் வருது? 7 நாள் வருது. அப்ப 7 கிழமைகள் வந்துருச்சு. இப்ப அதே மாதிரி எழுதிக்கங்க, ஒரு வாரத்துக்கு 7 நாள். முதல் சூரியன் எழுதிக்கங்க. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. 7 நாள் வந்துருச்சா? இப்ப இந்த 7 நாளுக்கு யார் அதிபதி அப்படின்னா, சூரியனுக்கு நேர ருத்ரன் அப்படின்னு எழுதிக்கங்க. திங்களுக்கு நேர துர்க்கை அப்படின்னு எழுதிக்கங்க. செவ்வாய்க்கு நேர சந்திரனுக்கு நேர துர்க்கை. செவ்வாய்க்கு நேர சுப்பிரமணியர். புதனுக்கு நேர விஷ்ணு. வியாழனுக்கு நேர பிரம்மா. வெள்ளிக்கு நேர வியாழனுக்கு நேர பிரம்மா. வெள்ளிக்கு நேர இந்திரன். சனிக்கு நேர யமன். ஞாயிற்கு நேர ருத்ரனுக்கு நேர கோதுமை. திங்களுக்கு நேர துர்க்கைக்கு நேர உப்பு. செவ்வாய்க்கு நேர சுப்பிரமணியருக்கு நேர மரக்கட்டை அல்லது மரசாமான். புதன் விஷ்ணுக்கு நேர விளையாட்டு பொருட்கள். வியாழன் பிரம்மாவுக்கு நேர வஸ்திரம். வெள்ளி இந்திரனுக்கு நேர வெள்ளி பொருள். சனிக்கு நேர யமனுக்கு நேர எண்ணெய் தேய்த்து குடித்தல். இப்போ கிழமைகள் எப்படி உருவாக்கியிருக்காங்கிறத நமக்கு தெரிஞ்சு. அப்ப ஒரு பஞ்சாங்கத்துல பார்த்த உடனே இந்த கிழமையில பிறப்பாங்க. ஒவ்வொருத்தரும் இந்த கிழமையில் பிறப்பார்கள். அப்போ ஒரு கிழமை என்பது 24 மணி நேரம் கொண்டது அல்லது 60 நாளிகை கொண்டது. ஒரு கிழமை என்பது ஒரு நாள். ஒரு கிழமை என்பது ஒரு நாள் அப்படின்னா, அப்போ ஒரு கிழமை எப்படி நம்ம வச்சுக்கிறதுனா, பஞ்சாங்க முறைப்படி சூரிய உதயத்திலிருந்து, நல்லா கவனிங்க,
சூரியன் உதயத்திலிருந்து மறுநாள் சூரிய உதயம் வரை நம் இந்திய ஜோதிட பிரகாரம் கிழமைகள் ஆரம்பம். ஆனால் வெளிநாட்டுல பகல் 12 மணியில் இருந்து மறுநாள் 12 மணி வரைக்கும் கிழமைகள் ஆரம்பம் அப்படின்றாங்க. ஆனா நம் பஞ்சாங்கத்துல எப்ப கிழமை தொடங்குது அப்படின்னா சூரியன் உதயத்திலிருந்து தான் எல்லா கணிதங்களையும் நாம் போடணும். சரி, அப்போ முதல் கிழமை எப்படி உருவாயிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ ஒரு கிழமைங்கிறது சூரிய உதயத்திலிருந்து மறுநாள் சூரிய உதயம் வரை எழுதணும். அதைத்தான் நாம் கிழமை அப்படின்னு சொல்லணும். சரி, இப்ப வந்துருவோம். இப்ப நமக்கு கிழமையில கண்டுபிடிச்சிட்டோம். அதனால அட்வான்ஸ் அந்த கிழமை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போறேன். இப்ப ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா உத்தியோகம் அப்படின்னு அர்த்தம், வேலைன்னு அர்த்தம். ஞாயிற்றுக்கிழமைங்கிறது உத்தியோகம், உற்சாகம். ஒருத்தர் ஞாயிற்றுக்கிழமை பிறக்கிறாருன்னா அவர் உற்சாகமும் வேலைக்குரியவர், அதனால உத்தியோகம் அப்படின்னு இருக்கு. சந்திரன் அப்படிங்கிறது திங்கக்கிழமைக்கு நேரம் அமிர்தம், அமுதம் அப்படின்னு எழுதுங்க. அமுதம், அமுதம். செவ்வாய்க்கிழமைக்கு நேர ரோகம், புதன் கிழமைக்கு நேர லாபம், வியாழக்கிழமைக்கு நேர தனம், சுக்கிரன் வெள்ளிக்கிழமைக்கு நேர சுகம் அல்லது சுபம், சனிக்கிழமைக்கு நேர சோரம் அப்படின்னு அர்த்தம். ஒருத்தர் ஒரு கிழமையில பிறக்கிறாங்கன்னா அந்த கிழமையில ஒவ்வொரு கிழமையிலையும் ஆதிக்கம் உண்டு. இப்ப ஞாயிற்றுக்கிழமை பிறந்தால் ஆண் ஆதிக்கம் உள்ளவர்கள், செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் ஆண் ஆதிக்கம் உள்ளவர்கள், வியாழக்கிழமை பிறந்தவர்கள் ஆண் ஆதிக்கம் உள்ளவர்கள். அப்ப பெண் ஆதிக்கம் உள்ள கிரகம் எது? சந்திரன், சுக்கிரன், வெள்ளி. இரண்டு ஆதிக்கம் கலந்த கிரகங்கள் எது? புதன். இரண்டுக்கும் கலந்தது சனி. ரைட். இப்ப கிழமையில் ஒருத்தர் பிறந்து விட்டால் அந்த கிழமை இப்ப வெள்ளிக்கிழமையில் பெண்ணு பிறந்தால், வெள்ளிக்கிழமையில் ஒரு பெண் பிறந்தால் சுவிச்சம் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஆண் பிறந்தால் சுப குறைவு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆணுன்னா என்ன, பெண் என்ன? ஆண் அப்படிங்கிறது ஆதிக்கம் செலுத்துவது அல்லது ஆள்வது, பெண் என்பது பேணி காத்தல் அப்படின்னு சொல்லணும். சரி, இப்ப நம்ம கிழமைகளை பற்றி இவ்வளவு விஷயம் சொன்னோம். ஒரு கிழமை எப்ப நம்ம ஜாதகம் எழுதும் போதும் அவர்கள் சூரிய உதயத்திலிருந்து தான் இந்த கிழமை தொடங்குகிறது அப்படிங்கிறத மனசுக்குள்ள வச்சுக்கணும். சரி, அதுக்கடுத்து நல்லா கவனிங்க. ராசி கட்டம் அப்படின்னு சொல்றோம். ராசி கட்டம்ங்கிறது என்ன அப்படின்னா, இந்த ராசி எப்படி உருவாயிருக்கு அப்படின்னு பார்க்கணும். ராசி அப்படின்னு சொன்ன உடனே இந்த உலகமானது 3 இயக்கங்களையும் 5 தத்துவங்களையும் 5 புருஷ தத்துவங்களையும் 5 பஞ்சபூதங்களையும் கொண்டுள்ளது. ஆனா ராசி கட்டத்துக்குள்ள 4 பஞ்சபூதங்கள் தான் இருக்கு, 5வது பஞ்சபூதம் அங்க இல்ல அப்படிங்கிறத நீங்க இந்த இடத்துல பதிவு செய்யணும். சரி, இப்ப நல்லா கவனிங்க.
ஒரு ராசி கட்டம் எப்படி உருவாயிருக்குன்னா, கணித முறைப்படி ஒரு புள்ளி இருக்குன்னா, ஒரு புள்ளி இருந்தால் ஒரு வட்டம் வரையலாம், 2 புள்ளி இருந்தால் ஒரு கோடு போடலாம், பல கோடுகள் போடலாம், 3 புள்ளி இருந்தால் முக்கோணம் போடலாம், 4 புள்ளி இருந்தால் சதுரம், செவ்வகம் போடலாம். இப்ப பாருங்க, ஒரு புள்ளி இருக்கிறதுனால ஒரு வட்டம் போடுறோம். இதுக்கு பேரு வட்டம். வட்டத்துக்கு நம்ம 2 வகையான கணித முறைகள் உண்டு. ஒன்று 6, 12 இந்த மாதிரி போற 6 அடிமானம் 60 அப்படின்னு அர்த்தம். இன்னொரு கணக்கு 10, 100, 1000 இந்த மாதிரி போகக்கூடிய தசம எண்கள் இப்படி இருக்கு. இப்ப வட்டமா இருக்கிறதுனால இது என்ன செய்யறோம் அப்படின்னா, இந்த ஒரு வட்டத்தின் மொத்த பரப்பளவு 360 டிகிரி. இந்த மாதிரி போட்டா டிகிரின்னு அர்த்தம். இந்த 360 டிகிரி இருக்கு. இந்த 360 டிகிரிய 2 அப்படி பிரிச்சோம்னு வச்சுக்கோங்க. இந்த வட்டம் தான் பூமி, இதுதான் ராசி கட்டம் அப்படின்னு. அப்ப இந்த வட்டத்தை இப்படி 2 பிரிச்சோம்னா, 360 2 பிரிச்சோம்னா 180, இங்கிட்டு 180. இதையும் 4 பிரிச்சோம்னா 90 அப்படின்னு பிரிக்கிறோம். இப்ப பாருங்க, இத 3 பிரிக்கிறோம். அப்ப 30 30 30 30 30 30 30 30 30. அப்ப 12 30 வருது. அப்ப இந்த 12 30 தான் ராசி கட்டம் அப்படின்னு. அப்ப ஒரு ராசி கட்டம் என்பது 30 டிகிரியை கொண்டது அப்படின்னு அர்த்தம். இப்ப பாருங்க, ஒரு ராசி கட்டமா இருந்தா நமக்கு சரியா வராதுங்கிறதுனாலதான் அதை நம்ம சதுர கட்டமாக, ராசி சக்கரமா இருந்தத ராசி சக்கரம் எழுதுவாங்க. எப்படி எழுதுவாங்க? ராசி சக்கரம். ஆனா அந்த ராசி சக்கரமா இருந்தா நல்லா இல்லைங்கிறதுக்காக அதை சதுரமாக்கி ராசி கட்டம் இந்த மாதிரி ஆக்கிட்டாங்க. ராசி கட்டம். இத ராசி கட்டம்னு சொல்றோம். இப்ப ராசி கட்டம் ஆகிட்டோம். இது சக்கர சதுரத்தை எடுத்துட்டு கட்டம் வந்துருச்சு. இப்ப ராசி கட்டம் வந்துருச்சு. ஜாதகத்துல நம்ம எழுதுறது ராசி கட்டம். ஒரு ராசி கட்டத்துக்கு உருவாக்கியாச்சு. இந்த ராசி கட்டத்துக்குள்ள நம்ம ராசி கட்டத்துல எல்லா விஷயங்களும் இருக்கு அப்படிங்கறத வந்துடும். சரியா? இப்ப இதுல இருந்து யாராவது ஒருத்தர் மைக்க ஆன் பண்ணி இதுவரை சரியா புரிஞ்சிருக்கா? ஏதாவது சந்தேகம் இருக்கா? யாராவது புரிஞ்சிருக்கீங்கய்யா? இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டிய? ஐயா யாராவது சொல்லுங்க, என்ன புரிஞ்சிருக்கு? சார், கிரகங்களைத்தான் நமக்கு கிழமைகளா மாத்தி இருக்காங்க, அதை புரிஞ்சுக்கிட்டோம். 360 டிகிரிய ஒரு 30 கட்டமாக்கி 12 கட்டம் உண்டாக்கி இருக்காங்கன்னு சொல்லி அதை புரிஞ்சுக்கிட்டோம். ராசி சக்கரமா இருந்தத ராசி கட்டம் ஆக்கி இருக்காங்க. வெரி குட். ராசி கட்டத்துக்கு வந்துட்டோம். பழைய இதெல்லாம் பார்த்தோம்னா அப்படி இருக்காது. இப்ப ராசி கட்டமா நமக்கு வந்துருச்சு. இப்ப ராசி கட்டம் வந்த பிறகு நம்ம அதுக்குள்ளதான் எல்லாத்தையுமே அடக்கும். இப்ப ஏற்கனவே 5 கிரகங்கள் தான், 5 கிரகங்கள் இருந்துச்சு, 2 ஒளி கிரகங்கள் இருந்துச்சு. இப்ப 2 எக்ஸ்ட்ரா ராகு கேதுகள் அப்படின்னு 2 கொண்டு சேர்க்கிறோம். அதுக்கு பேர் ஒளி கிரகம்னு அர்த்தம். ஆமா உசாமா, அந்த
ஆஃப் பண்ணிடுங்க. அப்ப 2 கிரகங்களோட இந்த ராகு கேது என்ற நிழல் கிரகங்களை சேர்க்கிறோம். இவங்களுக்கு கிழமைகள் அந்தஸ்து கிடையாது. இவங்களுக்கு கிழமைகள் அந்தஸ்து கொடுத்திருக்காங்க. இப்ப அவங்களையும் இவங்க கிரகம் ஆயிடுச்சு. அப்ப எத்தனை கிரகம் நமக்கு வந்துருச்சு? 1. நம்பர் 1 சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது. இப்ப இந்த 9 கிரகங்களும் நம்ம ராசி கட்டத்தில் இருக்க வேண்டும். அதுக்கடுத்து என்ன இருக்கணும்னா மாந்தி என்ற உபகிரகம் ஒண்ணு இருக்கலாம். தமிழ்நாட்டில் அதிகமா மாந்தி பயன்படுத்துவதில்லை. ஆனால் மாந்தியை நாம் மாந்தி கணிதத்தையும் சொல்லிக் கொடுத்துருவோம் அப்படிங்கிறது நம்முடைய விஷயம். சரி, இப்ப நம்ம ஜாதகம் எப்படி உருவாக்கியிருக்காங்க, ராசி கட்டை எப்படி வந்துருச்சுன்னு சொல்லிட்டோம். இதுக்கு அடுத்து நமக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, கிழமைகளை பத்தி பார்த்துட்டோம். இந்த கிழமைகளுக்கு அடுத்து நாம் தெரிஞ்சுக்கிற வேண்டியது, ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அந்த சம்பவத்தை நம்ம எப்படி ஒரு சம்பவத்தை எழுதணும் ஜோசியர் அப்படின்னா, ஒரு ஜென்ம குறிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அது எழுத போகும்போது எப்படி எழுதணும்னா, எந்த வருஷத்துல, எந்த மாதத்துல, எந்த தேதியில, எந்த கிழமையில, எந்த நேரத்துல, எந்த இடத்துல பிறந்திருக்கான்னு எழுதணும். யாராவது சொல்ல முடியுமான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு என்ன சொன்னேன்? எந்த வருஷத்துல, எந்த மாதத்துல, எந்த கிழமையில, எந்த தேதியில, எந்த கிழமையில, எந்த நேரத்துல, எந்த ஊர்ல. இந்த 6 பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும். இந்த 6 பாயிண்ட்ல கிழமையை பத்தி நம்ம இப்ப தெரிஞ்சுட்டோம். சரியா? இப்ப அடுத்து எந்த நேரத்துல, எந்த இடத்துல, முக்கியமான விஷயம் எந்த இடத்துல பிறந்தாருன்னு தெரியணும். சரி, இப்ப நம்ம வந்துடுவோம். ஃபர்ஸ்ட் வருடங்கள் அப்படின்னு சொல்றோம். வருடம் அப்படின்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா, ஆங்கில வருடம் அதிகமாக பயன்படுத்துறோம். இந்த ஆங்கிலேயர்கள் வர்றதுக்கு முன்னாடி நம் முன்னோர்கள் பயன்படுத்தின கணித முறைகள்ல தமிழ் வருடம், நம்ம இந்தியாவில் நாம் பயன்படுத்துகிற 60 வருடங்கள் தான் பயன்படுத்துறோம். 60 வருடங்கள் பயன்படுத்துறோம். 60 வருடங்களை ஏன் பயன்படுத்துறோம் அப்படின்னா, 60 என்பதுதான் நம்முடைய கணக்கு. 6 அடிமான கணக்கு தான் நம்ம கிட்ட இருந்துச்சு. டஜன் 12, 2 டஜன் இப்படித்தான் கொடுத்தாங்க. அந்த காலத்துல பழையவங்க யாராவது இருந்தா தெரியும், 1960க்கு முன்னாடி பிறந்தவங்க இதுல இருந்தா தெரியும். அவங்களுக்கு பூரா வீசை, துளான், குவிண்டால், படி, மரக்கால் அப்படித்தான் இருந்துச்சு. அப்ப 60 அப்படின்ற ஒரு வார்த்தை எனக்கு இருந்துச்சு. அப்ப 6 அடிமானம் அப்படின்னு இருந்தது. அப்ப இப்ப நமக்கு நேரம்னா என்னன்னு தெரியும். அப்ப கணித முறைகள் நமக்கு 2 கணித முறைகள் இருக்கு. 2 கணித முறைகளை நீங்க கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரியும் போது 2 கணிதம் இருக்கு. ஒண்ணு கடிகாரம் அப்படின்னு பார்க்கணும். இந்த கடிகாரத்தை கூட 60 நிமிடம் தான், 1 மணி நேரம். இப்ப பாருங்க, 5 ராசி கட்டம் இருக்குன்னா 5 நிமிஷமா போடுங்க. இதுக்கு 5 நிமிஷம், இதுக்கு 5 நிமிஷம், இதுக்கு 5 நிமிஷம். கடைசி எத்தனை நிமிஷமா வருது? 60 நிமிஷம் அப்படின்னு வருது. அப்ப 5 நிமிடம் தான். 5 நிமிடம், 10 நிமிடம் இந்த மாதிரி இருக்கு. அப்ப 60 நிமிடம் தான். அப்ப கணிதத்துல நம்ம என்ன செய்யறோம்? மணி, நல்லா கவனிங்க, கணிதத்துக்கு நம்ம மணிக்கணக்கு அப்படின்னு வச்சிருக்கோம். இது எப்படி இந்த மணிக்கணக்கு வந்துச்சு அப்படின்னா, நல்லா கவனிங்க. இந்த மணி நேரம் அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு அப்படின்னா, பூமி இப்படி இருக்குன்னா, இந்த பூமியில ஒரு கற்பனையாக இப்படியே கோடு வரைஞ்சிருப்பாங்க. இது வடக்கு, இது தெற்கு, இது கிழக்கு, இது மேற்கு. இப்ப வடக்கிலிருந்து தெற்காக இப்படி ஒரு கோடு வரைஞ்சிருப்பாங்க. இந்த கோட்டுக்கு பேர் என்னன்னா
தீர்க்க ரேகை, தீர்க்க அப்படின்னு அர்த்தம். லாங்கிடியூட், லாங்கிடியூட் அப்படின்னா இந்த லாங்கிடியூடுன்னா என்ன அர்த்தம்னா நேரத்தை கண்டுபிடிக்கிறது, நேரம். இந்த கோடு இருக்குல்ல, இதுல எத்தனை கோடு வரைஞ்சிருக்காங்கன்னா அந்த பக்கம் 180 கோடு, இந்த பக்கம் 180 கோடு, ஆக மொத்தம் 360 கோடுகள் உள்ளன. அம்மா புரியுதாமா ஐயா? யாராவது ஒருத்தர் மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க. இந்த பூமி மேல எத்தனை கோடு வருது? புரியுது சார். எத்தனை கோடு வரைஞ்சிருக்காங்க? 360 கோடு வந்திருக்காங்க. இந்த ஒரு கோடுங்கிறது இதுல இருந்து இது கடக்கிறதுக்கு 4 நிமிஷம் எடுத்துக்கிறது இந்த பூமி சுத்துறதுக்கு. அப்ப இந்த 360 கோடை 4 நிமிஷத்துல சுத்தி வந்துச்சுன்னா 1440 நிமிஷம் வகுத்தல் 60. 60ன்னு என்ன அர்த்தம்? நிமிஷங்கள்னு அர்த்தம். அப்ப 60ஆல வகுத்தோம்னா 24 மணி நேரம். அப்ப பூமி ஒரு தடவை சுத்துறதுக்கு 24 மணி நேரம் எடுத்துக்கொள்கிறது. ஐயா அது புரியுதா? அப்ப ஒரு நாளுங்கிறது என்னன்னா ஒரு பூமியினுடைய சுழற்சி. அப்ப இந்த பூமி தன்னைத்தானே சுத்திக்கிட்டு சூரியனை சுத்தி வந்தா அது 360 நாள், 365 நாள். அது ஒரு வருடம். இப்ப வந்துச்சு. இப்ப நம்ம ஜோதிடத்துல இப்படி வர்றோம்னா இது நல்லா கவனிங்க. இந்த 1 மணி நேரம் அப்படிங்கிறது 60 நிமிஷம். நமக்கு 2 கணிதம் இருக்கு. ஒண்ணு மணிக்கணக்கு, இன்னொன்னு நாளிகை. மணிங்கிறது பாருங்க, மணி, மணி, நிமிடம், நொடி அப்படின்னு வச்சுக்கோம். மணி, நிமிடம். நாளிகை என்ன செய்யணும்னா நாளிகை, வினாளிகை, தற்பறை. அப்படின்னு சொல்றோம். இதுல நமக்கு இப்ப பாருங்க 1 மணி நேரம்ங்கிறது எவ்வளவு அப்படின்னா 60 நிமிஷம். அப்ப 1 நிமிஷம்ங்கிறது 60 நொடி. அதே மாதிரிங்க ஒரு நாளிகைங்கிறது 60 நிமிஷம், 60 வினாளிகை. 60 வினாளிகை கொண்டதுதான் ஒரு நாளிகை. இதுதான் அடிப்படையான கணக்கு. இதை நான் மனசுக்குள்ள வச்சுக்கிறோம். அப்ப 2 கணக்குகள் நாம வச்சிருக்கோம். அப்ப கணித முறைகள் இதுதான். அப்ப ஒரு நாளுங்கிறது ஒரு நாள் 24 மணி நேரம் அல்லது 60 நாளிகை. அப்ப 24 மணி நேரம் 60 நாளிகை. அப்ப அரை நாள் எவ்வளவு? 12 மணி நேரம். அடுத்து 30 நாளிகை அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த 24 மணி நேரம்ங்கிறது 60ங்கிறது 2.5 பங்கு கூட இருக்கு. 2.5 பங்கு கூட இருக்கு. அப்ப 2.5 பங்கு கூட இருக்குங்கிறது மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. அப்ப 1 மணி நேரம், இப்ப ஒரு நாளிகைங்கிறது ஒரு நாளிகை, ஒரு நாளிகைங்கிறது 24 நிமிடம். ஐயா இந்த கணக்கு புரியுதா அம்மா? புரியுது சார், புரியுது சார். அப்ப 24 நிமிஷம்னாலே இந்த சொல்றேன் மேடம், மறுபடியும் சொல்றேன். சொல்லுங்க சார். 24 மணி நேரம் சொல்றோம்ல, அந்த 24 மணி நேரம் தான் 60 நாளிகை. அப்ப 1 மணி நேரம்ங்கிறது 1 மணி நேரம் இருக்குல்ல, 1 மணி நேரம்ங்கிறது 60 நிமிஷம் நமக்கு தெரியும். அப்ப ஒரு நாளிகைங்கிறது
60 வினாடிகை. இப்ப இத மனசுக்குள்ள நமக்கு என்ன இருக்கணும்னா, நாளிகைங்கிறது நிமிடத்தை விட அதிகமா இருக்கு அளவுல, எண்ணிக்கையில 2.5 மடங்கு அதிகமா இருக்கு. இப்ப வந்துருவோம். ஒரு நாளிகைங்கிறது 24 நிமிடம். யாராவது மைக்க ஆன் பண்ணுங்க. அரை நாளிகைங்கிறது எத்தனை நிமிஷம்? 12 நிமிடம். 12 நிமிடம். அப்ப நாளிகைங்கிறது 6 நிமிடம். சரியா? அப்ப கணக்கு நமக்கு தெரியுது. இதை எப்படி இந்த மாதிரியான கணக்கு நமக்கு தெரியணும்? இப்ப உதாரணமாக ஒரு நாளை கழித்தல் போடும்போது, அல்லது நம்ம கழித்தல் போடுறோம் வச்சுக்கோங்க. இப்போ உதாரணமா வந்து பாருங்க, அஞ்சு நாளிகை வினாளிகை. இங்க பாருங்க, இங்க 5 நாளிகை இருக்கு, இங்க 15 இருக்கு. இப்ப பாருங்க, இங்க 8 இருக்கு, இங்க 45 இருக்கு. இத கழிக்கணும். இது எப்படி கழிக்கணும் அப்படின்னா, இங்க பாருங்க, இந்த 5 இப்ப இத கூட விட்டுருங்க. இங்க வந்து 6ன்னு வச்சுக்கிடுவோம், 4ன்னே வச்சுக்கிடுவோம். இங்க வந்து இங்க 2ன்னு வச்சுக்கணும், இங்க 1ன்னு. இப்ப இது எப்படி கழிக்கணும் அப்படின்னா, நல்லா பாருங்க, இந்த கீழே வந்து மேல பெரிய எண்ணா இருக்கணும். இப்ப இங்க 4 தான் இருக்கு, இங்க 5 இருக்கு, ஆனா இது பத்தாது. அதனால என்ன செய்யணும்னா, இங்க இருந்து ஒரு நாளிகை இங்க வாங்கினோம்னா, இங்க இருந்து ஒரு நாளிகை இங்க வாங்கினோம்னா 7 நாளிகை ஆயிரும். இங்க 60 ஆயிருமா? ஐயா புரியுதா? புரியுதுங்கய்யா. அப்ப இந்த 60 நாளிகைய, இந்த 60 நாளிகை இது ஒன்னையும் சேர்த்தா 61 நாளிகையா? இந்த 61 நாளிகையில 2 போயிடுச்சுன்னா மீதி எத்தனை? 6ல. இந்த 6ல இந்த 6 1 7ன்னு வச்சுக்கோங்க. 6 1 74 வினாளிகை. இங்க பாருங்க, இந்த 6 1 7, 7ல 2 போச்சுன்னா ஐயா, இங்க வந்து 60 நாளிகை வாங்கிட்டோம். அப்ப இங்க 2 தான் இருக்கு, அப்ப இங்க 5 வருமா? ஐயா 74ங்கய்யா. புரியல சார். ஐயா இங்க பாருங்க, 5 போனா 7. இங்க பாருங்க, இங்க பாருங்க ஐயா, 2 போனா 4. இங்க பாருங்க, நீங்க ஒண்ணு கவனமா மட்டும் பாருங்க. இதுல இருந்து ஒரு 60 வாங்கி 6 எடுத்துட்டோமா ஐயா? இங்க இருந்து ஒரு நாளிகை எடுத்துட்டோமா? இந்த ஒரு நாளிகை எடுத்துட்டோம்னா ஏற்கனவே இங்க ஒரு நாளிகை இருக்கா, ஒரு வினாளிகை இருக்கா? இங்க 60 வினாளிகை இருக்கு, இங்க ஒரு நாளிகை, இதை சேர்த்தா 7 ஆகுமா? ஆனா இங்கேயும் பத்தாம இருக்குல்ல. எங்க ஐயா? இங்கேயும் 10 இல்ல, இங்க 5 இருக்கா? அப்ப இங்க இருந்து ஒரு 10 வாங்க முடியும். இங்க வரும்போது என்ன செய்யணும்? இந்த 10 அடிமானம் 10 தான் வாங்க முடியும். அப்ப இங்க இருந்து ஒண்ணு வாங்கினா அது 10 நிக்கும். அப்ப இங்க 10 5 இங்க 9 வருமா? ஐயா புரியுதா? சார் புரியல சார். புரியுதுங்கய்யா. புரியல சார். இல்ல மறுபடியும் சொல்றேன் பாருங்க. நிமிஷத்துக்கு வந்துருவேன், நாளிகை தானே. ஆமா, நிமிஷத்துக்கு வந்துருவேன். இப்ப பாருங்க, இப்ப 12 மணி இருக்கு, இங்க 25 நிமிஷம் இருக்கு. இப்ப கழிக்கணும். இப்ப இது 8, இங்க வந்து 38. இத கழிக்கணும். எப்படி கழிப்பியா? நல்லா பாருங்க, இது 12 மணி நேரம் இருக்கு. 12 மணி நேரத்தை 1 மணி நேரத்தை இங்க வாங்கணும்னா எவ்வளவு வரும்? 60. 60 வருது. ஆனா இங்க வாங்கிட்டு இங்க இருந்து ஒண்ணு எடுத்துடணுமா? நல்லா கவனிங்க, இங்க ஒண்ணு எடுத்துட்டோம். அப்ப இங்க 5 தானே இருக்கும், இங்க 10, அப்புறம் 2 7. இப்ப 5 1 4, இது 2 கூட்டுங்க,
1 இது ரெண்டையும் கூட்டணும்னா 15 5 நிமிஷம் 1 1 1 1 5 6 2 சரி இங்க 11 தான் இருக்கு. இந்த 11ல 8 போச்சுன்னா 3 இது இது புரியுதான்னு பாருங்க. அந்த நெக்ஸ்ட் சைடு புரியல சார். இந்த இடத்துல புரியலையா? 12 25ன்னு போட்டிருக்கேன், அந்த 25ல இருந்து புரியல. இல்லம்மா, இது 12 மணி நேரம் புரியுதா? சரி, இப்ப 12 மணி நேரம் இப்ப உங்களுக்கு புரிய மாதிரி சொல்றேன். இதுல இருந்து எவ்வளவு வாங்கிட்டோம்? 1 60 வாங்கிட்டீங்க. ரைட், 60 போட்டுக்கோங்க. இங்க ஏற்கனவே எவ்வளவு இருக்கு? 25 நிமிஷம் 25 நிமிடம் இருக்குல்லம்மா. இது நிமிடம் தானே, இது மணி தானே. 25 நிமிஷம் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையும் கூட்டுங்க. 85. இந்த 75 38 கழிங்க. 85 மைனஸ் 37. கழிங்க. 37 இல்லம்மா, 38. ஓகே, கழிங்க. 47 சார். எவ்வளவு இருக்கு? 47. இங்க 47 போட்டிருக்கானா? புரியுதா? புரியுது. இப்ப இத இப்படி போடுறதை விடதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்க இருந்து 60 வாங்கி அந்த 60ல ஒரு 10 எடுத்து கொடுத்துட்டு, அந்த 60 10 நிமிஷம் 10 நாளிகை ஒரு 10 மட்டும் அங்க கொடுத்துட்டு 50 இங்க வச்சுட்டாங்க. எங்க இங்க 50 வச்சுட்டாங்களா? இதுல இருந்து 60 நாளைக்கு ஒரு 10 அங்கிட்டு போயிடுச்சு. அந்த 10 5 சேர்ந்தா 15. 15ல 8 போயிடுச்சுன்னா 7. ரைட். சரி, இந்த 5 இந்த 2 7. ஆமா. 7ல 3 போயிட்டா 4 வந்துருச்சா? சரி, இங்க 11ல 8 போச்சுன்னா 3. அப்ப வந்துருச்சா? எப்படி டயம் போட்டிருக்காங்கன்னு, எப்படி டயத்தை கழிக்கிறதுன்னு. இப்ப நம்ம எல்லாருமே 10ஆலேயே வகுத்து கழிச்சுட்டு வந்திருக்குமா இல்லையா? ஆமா. அதனால இங்க வரும்போது இந்த இது வரும். இன்னொரு கணக்கு போடுறேன், அப்படியே நீங்க அந்த அம்மாவை சொல்றீங்களா? யாராவது வேற ஒரு ஆளு இப்ப பாருங்க. 7 மணி நேரம் 28 நிமிஷம் 5 மணி நேரம். யாராவது சொல்லுங்க. ஐயா வணக்கம் ஐயா, நான் பேசட்டுங்களா? நீங்க சொல்லுங்க ஐயா. இதுல ஒரு சின்ன டவுட் ஐயா, நான் கேக்குறேன் ஐயா. சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல ஐயா, இப்ப நீங்க இப்ப கீழே இருக்கிற நிமிடம் வந்து பெருசா இருக்கு, மேல இருக்கிற நிமிடம் கம்மியா இருக்கு ஐயா. ஆமா. அதனால நம்ம என்ன செய்யறோம், அந்த குறைவான நிமிடத்துல இருந்து பெரிய நிமிடத்தை கழிக்க முடியாது. அதனால நம்ம என்ன செய்யறோம், பக்கத்துல இருந்து வாங்கும் போது அது ஒண்ணுன்னு நம்ம வாங்க முடியாது. ஏன்னா ஒரு மணின்றது 60 நிமிடம். 60 நிமிஷம். வெரி குட். அப்ப நம்ம என்ன செய்யறோம், அந்த 28 கூட 60 நிமிடத்தை கூட்டிட்டா சரியா போயிடும் ஐயா. அவ்வளவுதான். 28 கூட 60 கூட்டிங்கன்னா உங்களுக்கு 88 நிமிடமா ஆயிடுது. அவ்வளவுதான். 88 நிமிடத்துல 59 நிமிஷம் கழிச்சீங்கன்னா மீதி நிமிடம் வந்துருது ஐயா. அவ்வளவுதான். அது 60க்கு மேல இருந்தா 60க்கு மேலே கூட வரும். சப்போஸ் 79 வந்திருந்தா அதுல இருந்து 60 கழிச்சுன்னா இதுல 1 மணி நேரத்தை கூட்டிட்டு மீதி இருக்கிற தொகையை கீழே போட்டுற வேண்டியது. அவ்வளவுதான். வெரி குட். குருஜி 1 மணி நேரம் 29 நிமிடம் கரெக்டான்னு சொல்லுங்க. இப்ப பாருங்க, இப்ப இந்த அம்மா சொல்லிட்டாங்க. இதுல இருந்து எவ்வளவு எடுத்துட்டோம்? 6 எடுத்துட்டோம். இங்க 6 போயிடுச்சு. அப்ப இங்கேயும் 5 ஆக்கிட்டு இங்க 10 ஆக்கிட்டோம். இப்ப இந்த 10 8 18. 18ல 9 போச்சுன்னா எவ்வளவு வருது? 9. சரி, இங்க 5 இருக்கு, இங்க 2 இருக்கு. 7. 7ல 5 போச்சுன்னா 2. இங்க 6 இருக்கு, இங்க 5 இருக்கு. 1. 1 மணி நேரம் 29 நிமிடம். புரியுதா? இந்த கணக்கு நமக்கு அத்துபடியா தெரியணும். இது மணியா இருந்தாலும் சரி, நாளிகையா இருந்தாலும் இது தெரியணும்.
ஐயா புரியுதா ஐயா விஸ்வநாத ஐயா? புரியுதுங்கய்யா. சரி, இப்ப இந்த கணக்கு தெரிஞ்சாத்தான் நம்ம நாளைக்கு கணக்கு தெரிஞ்சாத்தான் கண்டுபிடிக்க முடியும். இதுல யாராவது இன்னும் டவுட் இருக்கா? யாருக்காவது இன்னொரு தடவை கூட சொல்லித்தரேன். சார் மேல போட்டீங்கல்ல சார், அந்த டைம் என்ன டைம், கீழே போட்ட டைம் என்ன டைம், இந்த ரெண்டையும் அந்த டயத்தை விளக்கிட்டு அதுக்கு கீழே போடுங்க. இப்ப பாருங்க மறுபடியும் ஐயா. அந்த நாழிகை போட்டீங்களா ஐயா? ஆமா. நாழிகை கணக்கு போட்டீங்களா ஐயா? ஆமா. 8 நாழிகை 14 வினாழிகை, 5 நாழிகை 24 நாழிகை ஐயா. இதுவும் அதே மாதிரி 60 நாழிகை தானே ஐயா? ஒரு இதே மாதிரி நாழிகைனாலும் மணினாலும் ஒண்ணுதான். ஒரே 60 தான் ஐயா. 60 நாள வர்றதுனால மணிக்கு என்ன போடுறோமோ அதேதான் நாழிகை போடும்போது அதே கணக்கு தான் ஐயா வரப்போகுது. இது என்னன்னா 6 அடிமான கணக்கு. இதுக்கு பேரு ரேடியம் கணக்கு. இதுக்கு பேரு 6 அடிமான கணக்கு. அப்ப போய் கடையில போய் 1 டஜன் வாழைப்பழம் கொடுத்தா கேட்பாங்க. 10 கேட்க மாட்டாங்க. எங்க தாத்தா காலத்துல எல்லாம் 1 டஜன் கொடு, 1 கஜம் கொடு, முழம் கொடு அப்படிதான் கேட்டிருக்காங்க. 1 முழம். ஆமா ஐயா. 1 முழம் கொடுன்னு தான் கேட்டிருக்காங்க. 12 இன்ச்சு தான் 1 அடி. பாத்துருக்கீங்களா? 12 இன்ச்சு தான் 1 அடி. சரி, மைக் ஆன் பண்ணி இருக்குமா? சரி, இப்போ இன்னொரு கணக்கு போட்டுருவோம். இது நாளிகையா இருந்தாலும் மணியா இருந்தாலும் இந்த கணக்கு தான் அப்படின்னு பாக்குறோம். நாளிகையே போட்டுக்கிறோம். நாளிகையே போட்டுறோம். இது வினாளிகைன்னு போட்டுருவோம். போடுங்க. 8 14 ஐயா. 8 நாழிகை 14 வினாழிகை கழித்தல் கீழே வந்து கழித்தல் 5 நாழிகை 25 வினாழிகை. இப்ப பாருங்க ஐயா, சொல்லுங்க. இப்ப ஐயா, இப்ப வந்து 14 வினாழிகையில பெரிய வினாழிகை 25 ஐயா. அதனால அது கழியாது. நம்ம பக்கத்துல இருந்து 1 நாழிகை கடை வாங்குறோம். கடை வாங்கும் போது 60 + 14 மொத்தம் 74 நாழிகை ஆயிடுது ஐயா. மொத்தமா 74 நாழிகையில 25 நாழிகை கழிச்சீங்கன்னா 49 ஐயா. அப்படியே பேலன்ஸ் போட்டுங்க ஐயா. 49. இந்த பக்கம் ஏன்னா 8 நாழிகையில ஏற்கனவே 1 போயிடுறதுனால 7 தான் ஐயா. 7 5 போயிடுச்சுன்னா 2. இப்ப நீங்க கீழே மேலே கூட்டி பாருங்க ஐயா. இப்ப 25 49 கூட்டிங்கன்னா 74 ஐயா. 74 வந்துரும். 74 போடுங்க ஐயா. 74 கீழே 74 போட்டீங்கன்னா அது 60 நாழிகைக்கு மேல இருக்கு. அப்போ ஒரு 60 எடுத்து இந்த பக்கம் போட்டீங்கன்னா 8 நாழிகை 14 வினாழிகை வந்துரும் ஐயா. இப்ப இதை எங்க வாத்தியார் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது நான் ஒரு ஐடியா சொன்னேன். ஐயா, இந்த மாதிரி சொல்றீங்களே, நான் ஒண்ணு சொல்லவான்னு கேட்டேன். என்னடான்னு கேட்டாரு. இத ரெண்டையும் கழிங்க. 25 14 கழிச்சா எவ்வளவு வருது? இந்த 25ல 14 கழிச்சா எவ்வளவு வரும்? 11 வருமா? ஆமா ஐயா, 11. ஏற்கனவே இங்க 60 வாங்கி வச்சிருக்கோமா? ஆமா ஐயா. அப்ப இதை கூட்டினா 71. 71. இப்ப இதுல இந்த இந்த இது இது இந்த இதை கழிச்சிடுறோம் இல்லையா? ஆமா ஆமா. இப்ப இதுல வந்து இது 11 தான். இப்ப இதை கழிச்சா 11 தான் இருக்கு. இங்க ஏற்கனவே வந்து பாருங்க எவ்வளவு இருக்கு? 60 தானே இருக்கு. இந்த 60ல 11 கழிச்சுட்டா 60ல 50 49 ஐயா. வந்துருச்சான்னு பாருங்க. 60ல 11 கழிச்சு எப்படின்னா இதையும் கழிச்சு இங்க போட்டுரு, அதை போய் இதை கழிச்சிரு. அதான். இப்ப புரிஞ்சாமா ஐயா? யாருக்கு புரியலையா? புரிஞ்சுச்சுங்க. இது ரைட். இதுதான் அடிப்படை. இதுதான் நாளிகை மணி என்பது 60 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப அடுத்து என்ன தெரியணும்னா, இங்க பாருங்க, 2 நாளிகை இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2 நாளிகைங்கிறது எத்தனை மணி நேரம் அப்படின்னு கேட்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு நாளிகை 20 மணி நேரம்னா 48 நிமிடம். நம்ம மனசுக்குள்ள என்ன இருக்கணும்? 24 × 1 நாளிகை, இது நிமிடம் அப்படின்னு இருக்கணும். அடுத்து இப்போ ஒரு கேள்வி. ஒருத்தர் கேட்கிறாரு, 15 நாளிகை இருக்கியா, இது எத்தனை மணி நேரம் அப்படின்னு கேட்கிறாங்க. இத கூட விட்டுருங்க. 10 மணி நேரம், இது எத்தனை நாளிகை அப்படின்னு கேட்கிறாங்க.
இப்ப 10 மணி நேரம் 10 மணி நேரம் இது மணி அவர்ஸ், இது எத்தனை நாளிகை அப்படின்னு கேட்கிறாங்க. 25 நாளிகை. இதை எப்படி செய்யணும்னா இத 10 2 மடங்கு ஆக்குனா 20. இந்த 10 பாதி 25 வந்துச்சா? 25 நாளிகை. இப்ப பாருங்க 5 நாளிகை எத்தனை மணி நேரம்? 2.5 மணி நேரம் வருது சார். எப்படிமா 5 நாளிகை இருக்கு, 5 நாளிகைன்னா எத்தனை மணி நேரம் பாருங்க. 12 மணி. இல்ல இந்த 5 மணி நேரத்துக்கு எத்தனை நாளிகைன்னு பாருங்க. இப்ப 5 5 கூட்டினா 10. 10 இதுல 2 இருந்தா அப்ப 12 நாளிகையா? ஆமா சார். போடணும் 12 போட்டு 30 தான் போடணும். இப்ப புரியுதா? இன்னொரு கணக்கு போடுறேன், இன்னொரு போட்டோம்னா தெளிவாயிடும். இப்ப பாருங்க 30 நாளிகை எத்தனை மணி நேரம்? 30 நாளிகை 75 மணி நேரம் சார். இப்ப பாத்துட்டீங்களா? தப்பு பண்றீங்க. இந்த நாளிகைன்னு வந்தா 2.5 வகுக்கணும். ஐயா மணிக்கு அதான் பாருங்க, ஒரு மணிக்கிட்ட 2.5 மணி நேரம். 30 நாளிகை 30 நாளிகைங்கிறது என்னது? 30 நாளிகைங்கிறது 12 மணி நேரம். அப்ப இந்த கணிதத்தை நாம் கணக்கில் பார்க்கும்போது பார்க்க போறோம். இப்ப வந்துடுவோம். நிமிடம் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. நிமிடம் எங்க எப்படி எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுட்டோம். இடம் அப்படின்னா அம்மா இந்த உலகத்துல எல்லா இடமும் ஒரே, எல்லா ஊர்லயும் மணி, நிமிடம், இரவு, பகல், தேதி எல்லாம் வித்தியாசப்படுது. இப்ப இங்கிலாந்துல இப்ப என்ன மணியா இருக்குமா? இப்ப இங்கிலாந்துல என்ன மணியா இருக்கும்? நம்ம மணி இப்ப சொல்லுங்க யாராவது ஒருத்தர். 8 மணி 8:17. அப்ப இங்க பாருங்க 5.5 மணி நேரம் கூட போறாங்க. நம்ம போயிட்டோம், நம்மளை விட 5.5 மணி நேரம் பின்னாடி இருக்காங்க. அவங்களை விட நம்மளை விட என்ன செய்யறாங்க? அவங்க 5.5 மணி நேரம் நம்ம முன்னாடி போறோம். நம்ம தான் முன்னாடி இருக்கோம், அவங்க பின்னாடி இருக்காங்கன்னு அர்த்தம். இது புரியுதா? அப்படியே வச்சுக்கிறோம். ஏதாவது வேற ஒரு நாடு, இப்ப அமெரிக்கா இருக்குன்னு வச்சுக்கோங்க, நமக்கு அவங்களுக்கும் ஒரு நாள் வித்தியாசம் வந்துருதா? 12 மணி நேரம். 12 மணி நேரம் வந்துருது. அப்ப ஒவ்வொரு நாட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதே மாதிரி அமெரிக்காவில போய் பார்த்தோம்னா அங்க ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயே பல நாடுகள் இருக்கிறதுனால ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு மணி நேரம் வித்தியாசம் இருக்கு, 2 மணி நேரம் வித்தியாசம் இருக்கு. ஆனா நம்ம நாட்டுல வந்து அப்படி இல்லை. பார்த்திருக்கீங்களா? வினாடி தான். நம்ம வந்து அப்படி செய்யல. அப்போ ஒவ்வொரு ஊருக்கு நம்ம சூரிய உதயத்தை எடுத்து வச்சிருக்கோம். அதனால நம்ம வந்து நேரத்தை கூட்ட கழிக்க தேவையில்லை. புரியுதாவா? புரியுது. ஒவ்வொரு நாட்டிலையும் நம்ம சூரிய உதயத்தை எடுத்து வச்சிருக்கோம். அதனால நமக்கு என்ன தேவையில்லை? கூட்ட பெருக்க தேவையில்லை. தேவையில்லை. சரி, இப்ப நமக்கு நிமிடம்ங்கிறது இந்த நிமிட கணக்கு, நொடி கணக்கெல்லாம் பார்த்துட்டோம். அடுத்து பாருங்க, இப்ப நாள் பார்த்துட்டோம். அதுக்கடுத்து இந்த ராசி கட்டத்துல சொல்லும் போது, இந்த ராசி கட்டம் இருக்குல்ல, இந்த ராசி கட்டத்தை அழைக்கும் போது நல்லா கவனிங்க. இந்த ராசி கட்டத்தில் அழைக்கும் போது மைக் ஆன் பண்ணல, ஒருத்தர் ஆஃப் பண்ணிருங்க. இந்த ராசி கட்டத்துல எப்படி மாதங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, சூரியன் எங்க உள்ள போகுதோ, எந்த ராசிக்குள்ள போகுதோ அதுதான் மாதம். இப்ப சூரியன் எங்க இருக்காருன்னு சொல்ல முடியுமாமா யாராவது ஒருத்தர்? மிதுனத்துல சார். சரி, மிதுனத்துல இங்க சூரியன் இருக்காரு. இன்னைக்கு தமிழ் தேதி என்னதுமா? 7. அப்ப 7 டிகிரில இருப்பாரா? ஆமா சார்.
வெரி குட். அப்ப இப்ப என்ன மாசம்? ஆனி மாசம். ஆணி. எத்தனாம் தேதியில இருக்கு? எத்தனை டிகிரில இருக்காரு அவரு? 7 டிகிரியில இருக்கு சார். 7 டிகிரி இருக்காரு. இந்த உலகத்துல எங்க போனாலும் கிரகம் இருக்கக்கூடிய டிகிரி மாறாது. அப்ப கிரகம் இருக்கிறது ரைட். அப்ப இந்த இடத்துல ஒருத்தர் சொல்லுங்க, இந்த இடத்துல சூரியன் 10 டிகிரில இருந்தா என்ன மாசம், என்ன தேதி? சித்திரை மாசம் 10ஆம் சித்திரை தேதி. மாசம் 10ஆம் தேதி. வெரி குட். அப்ப இந்த இடத்துல சூரியன் இருந்தா ஆவணி. இப்ப இந்த இடத்துல சூரியன் இருந்து 25 டிகிரில இருந்தா மார்கழி மாசம் 25ஆம் தேதி. வெரி குட். அப்ப சூரியனுடைய நகர்ச்சியை வச்சுத்தானே நம்ம நாள் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? சூரியனுடைய நகர்வு. அப்ப ஒரு நாள் ஒரு டிகிரி நகர்றதுக்கு ஒரு சூரியன் 1 டிகிரி எடுத்துக்கிறதா இல்லையா? இது புரியுதாயா? புரியுது சார். இப்ப என்ன அர்த்தம் சொல்லணும்னா, இங்க சூரியன் இந்த மாசம் என்ன மாசம்? ஆனி மாசம். ஆனி மாசத்தில் 7ஆம் தேதியில் சூரியன் காலையில் 6 மணி எப்ப சூரிய உதயமா அப்ப இங்க இருக்காருன்னு அர்த்தம். புரியுதா? இப்ப இங்க சூரியன் இருக்கும்போது என்ன உதயமாகுதா அப்படின்னு சொல்லணும். இப்ப பாருங்க, இப்ப சூரியன் என்ன இருக்காருன்னு பாருங்க. தை மாசம். அப்ப தை மாசம் 1ஆம் தேதிய கேரளாவில் என்னவா கொண்டாடுறாங்க? மகர சங்கராந்தி. மகர சங்கராந்தி. மகர சங்கராந்தி கொண்டாடு. அப்ப சங்கராந்தினா என்ன அர்த்தம்? பயணமா? ஆமா சார். அப்ப தை மாசத்தின் 1ஆம் தேதி சூரியன் பயணிக்கும் போது அது சங்கராந்தின்னு சொல்றோம். சரி, அப்ப சூரியனை வைத்துதான் நம்ம என்ன செய்யறோம்? நாளை கணக்கிடுறோம். அப்ப சூரியனை வச்சுட்டா வருஷத்தை என்ன செய்யறோம்? கணக்கிடுறோம். இப்ப சூரியன் இங்க ஒரு சுத்தி வந்துட்டாருன்னா எத்தனை வருஷம்? 1 வருஷம். சரி, இப்ப அடுத்து என்னன்னா, இப்ப சூரியன் பாருங்க, இப்ப 7ஆம் தேதியில இங்க இருக்காரா? இன்னைக்கு உங்க ஊர்ல சூரிய உதயம் எத்தனை மணிக்கு சொல்லுங்க யாராவது ஒருத்தர்? 6:05. எந்த ஊர்ல? பெங்களூர்ல. 6:05 மணிக்கு காலையில். இப்ப காலையில இந்த 6 மணி 5 நிமிஷத்துல சூரியன் உதயமாறாரு. இங்க இருந்து இவர் தன் பயணத்தை இப்படியே மேற்கொண்டாருன்னா அதுக்கு பேர் லக்னம். புரியுதாமா? இந்த சூரிய உதயத்திலிருந்து 6 மணி 5 நிமிஷத்துக்கு சூரியன் எந்த டிகிரில இருக்காரோ அங்க இருந்து பகல் பொழுது தொடங்குது. இங்க இருந்து தொடங்குறது தான் லக்னம், உயிர்ப்புள்ளி. அப்ப சூரியன் இருக்கிற இடம் லக்னமா? சூரியன் இருக்கிற இடத்துலதான் லக்னம் உதயமாகுது. இப்ப எப்படின்னா, பூமி சுழலும் போது முதல் சூரிய உதயமாகும் போது எந்த இடத்துல சூரியன் உதயமாகும் போது பூமியில விழுகுதோ அதுதான் என்னது? லக்னம். இப்ப லக்னம்னா என்ன அர்த்தம்? சூரிய உதயமாகும் போது இந்த ராசியில உதயமாகும் போது 6:05 மணிக்கு உதயமாகுது. அப்ப ஆரம்பிக்குது லக்னம். இந்த லக்னம் என்ன செய்யுதுன்னா 1 டிகிரி நகர்றதுக்கு 4 நிமிஷம் எடுத்துக்கிறது. இப்ப புரியுதான்னு பாருங்க. அம்மா புரியுது சார். புரியுது. அப்ப இங்க 7 டிகிரில இருக்குன்னா நீ எத்தனை நிமிஷம் இங்க இருப்பாரு? 7 நிமிஷம். இந்த 7 நிமிஷம் தான் மொத்தம். எத்தனை டிகிரி இருக்கு இங்க? எத்தனை 7 டிகிரின்னா இங்க எத்தனை டிகிரி இருக்கு? 23 டிகிரி இருக்கு. நாளையில 28 சார். நாளையில 28. இப்ப எத்தனை நிமிஷம் இங்க இருப்பாரு? 28. நல்லா பாருங்க, இந்த 23 4ஆல பெருக்குனா எவ்வளவு வருது? ஒரு 23 டிகிரி தானே மிச்சம் இருக்கு. அந்த 4ஆல பெருக்குங்க. 92 நிமிடம். அப்ப லக்னம் இந்த இடத்துல 92 நிமிஷம் நிக்கும். அதுக்கடுத்து இங்க ஒரு 2 மணி நேரம் இருக்கும்.
இங்க ஒரு 2 மணி நேரம் இருக்கும், இங்க ஒரு 2 மணி நேரம் இருக்கும், இப்படியே நகர்ந்துட்டே வருமா? மறுபடியும் இந்த டிகிரிக்கு வரும்போது என்ன ஆயிரும்? இருட்டாகி போயிருமா? திறந்துரும். மறுபடியும் என்ன ஆயிரும்? மறுநாள் திறந்துரும். அப்ப 7வது ராசிக்கு வரும்போது இருட்டாயிருமா? அப்ப இந்த 7வது ராசி தான் இது இரவு, இது பகல். இது இது புரியுதான் பாருங்க. எது இரவு பகல் சார்? முதல் ஆரம்பத்துல இருந்து 7 ராசிக்குள்ள இருக்கிறது என்னது? அது வந்து பகல். இந்த 7 ராசி கடந்து போயிட்டா இரவு. இது புரியுதா? அப்ப லக்னம்ங்கிறது எப்ப இருந்து உதயமாகுது? சூரிய உதயத்திலிருந்து லக்னம் உதயமாகுது. வேற ஒரு ஊர்ல சொல்லுங்க. சார் 4 நிமிஷத்துக்கு ஒருக்க வந்து லக்னம் வந்து நகர்கிறதுன்னு எழுதிக்கணும்ல சார்? ஆமா, ஒரு நிமிஷம் 4 நிமிஷத்துக்கு ஒரு வட்டம் ஒரு டிகிரி நகருது, ஒரு டிகிரி நகருது. ஓகே. அப்ப புரியுதா? அப்படின்னு சரி. இப்போ ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தை பிறந்தது வந்து சூரிய உதயத்திலிருந்து அப்படிதான் எடுக்கணும். எப்படி எடுக்கணும்? சூரிய உதயத்திலிருந்து. ஒரு குழந்தை சூரிய உதயத்திலிருந்து எவ்வளவு தூரம் பயணிச்சு வந்திருக்கு அப்படின்னு எடுக்கணும். சரி, உதாரணம் நீங்க பிறந்த 6வது வருஷம் சொல்லுங்க, நீங்க பிறந்த நேரத்தை சொல்லுங்க. டைம் 10:20 சார். நைட் 10:20. ஆனா இது என்னது? நைட்டுன்னு சொல்லிட்டானா பிஎம்மா? சரி, இப்ப என்ன அர்த்தம்? 12:59 நிமிஷம் வரைக்கும் சூரிய உதயத்தை அப்படியே கழிச்சிடலாம். ஆனா இங்க 10 மணி வந்தா 12 கூட்டினா ரயில்வே டைம் ஆக்கித்தான் கழிக்க முடியும். ஏன்? ஏற்கனவே சொன்னோம்ல. எப்படி? இப்ப 10 இது வருது, அப்ப எவ்வளவு வந்துருது? இது இரவு, அதனால 22:20. அது இது சூரிய உதயம் சொல்லுங்க யாராவது. 6:10 வச்சுக்கோங்கம்மா. இத கழிச்சோம்னா இப்ப கழிக்க பார்ப்போம். 20ல 10 போயிருமா? 10 போயிட்டா எவ்வளவுமா? 10. 10. சரி, 22ல 6 போயிடுச்சுன்னா 16. 22ல 6 போயிட்டா, 25ல 6 கழிச்சுட்டா. இப்ப என்ன சொன்னேன்? இங்க இருந்து 1 எடுத்தா இங்க 10 ஆயிரும், இங்க 1 இருக்கும், இங்க 12, இங்க 6 வருமா? புரியுதான்னு பாருங்க. 16:10 சார். 16 மணி நேரம் 10 நிமிடம். இந்த கணக்கு புரிஞ்சுதான் மட்டும் பாருங்க. 10, 20, 12:59, 22:79 தானே சார் வருது? சார் அந்த 12:59 நான் இது அது என்னன்னு சொல்லுங்க சார்? மணி ஆயிக்கிறேன், 1 மணி ஆயிக்கிறேன். இப்ப வந்து நீங்க பிறந்த நேரம் எதுமா? 10:20 சார். இல்லம்மா, 10 மணி 20 நிமிஷம் தானேமா? 12ங்கிறது ரயில்வே டைமா? இந்த 12 கூட்டினாச்சா வரும். ஏன் அப்படின்னா பாருங்க, நல்லா கவனிங்க. காலையில சூரிய உதயத்திலிருந்து 12:50 எழுதிக்கங்க. காலை சூரிய உதயத்திலிருந்து 12:50 மணி வரை 59 மணி வரைக்கும் அதே சூரிய உதயத்தை போட்டு கழிக்கவும். நம்பர் 1 இதை எழுதிக்கங்க சார். கொஞ்சம் இதெல்லாம் நோட்ஸ் அனுப்ப முடியுமா சார்? இதை எழுதுங்க சொல்றேன். எழுதின்னு இருக்கோம், பட் விட்டு போறது நடுவுல. நடு பாருங்க, மறுபடியும் போட்டு கேளுங்க. இங்க பாருங்க, 12:59 வரை பகல். 12:59 வரை அப்படியே சூரிய உதயத்தை போட்டு கழிக்கவும். உதாரணம் இப்ப பாருங்க, ஒருத்தர் வந்து 12 மணி 15 நிமிஷத்துக்கு பிறந்துட்டாரு. அன்றைய சூரிய உதயம் 6 மணி 9 நிமிஷம். இப்ப கழிங்க பாப்பா யாராவது. 6, 9 கழிக்கணும். யாராவது கழிச்சு சொல்லுங்க.
6 5 15ல 9 5 5 14 5 14 நல்லா வருது கவனிங்க. சார். 16 15 மணியில 9 கழிச்சு போனா எவ்வளவு வரும்? 5 6 5 6. இது மணி, இது மணி, இது நிமிடம். எப்படி? சூரிய உதயத்திலிருந்து ஒரு குழந்தை வந்து 5 மணி 6 நிமிஷத்துல பிறந்திருக்கு. இதைய இப்ப பாருங்க, 1 மணி 15 நிமிஷத்துல பிறந்தா இது குறைவா இருக்கா இல்லையா? ஆமா. ஆனா 12 கடந்து தானே வந்துச்சு. அதனால 12 கூட்டிக்கங்க அது கூட. அப்ப 13 ஆயிருமா? 13 ஆயிருது. ஆமா ஆமா புரியுது இப்ப சார். 13ல கழிச்சு பாருங்க, 13 மணியில கழிச்சு பாருங்க, 6 இத 7 கழிங்க, 6 அதேதான் சார் வருது. 6 6 மணி 6 ரைட் 6 ரைட். நல்லா கவனிச்சு நல்லா கடிங்க. அந்த அம்மா வந்து இது 15ல 9 6, 13ல 6 பர்சன்ட் எவ்வளவுமா? 7 மணி 7 4 சார். நிமிடம் 7 6 மறந்து போச்சு. கணக்கு வந்து விட்டுறக்கூடாது. சார் இல்ல சார், நீங்க அந்த வாசகம் சொன்னீங்கல்ல, அந்த இது சொல்லுங்க சார், அதை கம்ப்ளீட் பண்ணட்டும். இந்த கம்ப்ளீட் சொல்றேமா. பகல் சூரிய உதயத்திலிருந்து 12 மணி 59 நிமிடத்துக்குள் ஒரு குழந்தை பிறந்து விட்டால் ஒரு குழந்தை சூரிய உதயத்திலிருந்து 12:59 பிறந்தால் சூரிய உதயத்தை அப்படியே போட்டு கழிக்கவும். எழுதிட்டீங்களா? சொல்லுங்க சார். எப்படி சொன்னா உங்களுக்கு புரியும்? முதல்ல சொன்னீங்க 12:59 பகல் 12:59 ஒரு குழந்தை பிறந்தால் சூரிய உதயத்தை போட்டு கழிக்கவும். எழுதியாச்சு சார், அடுத்தது சொல்லுங்க. எழுதியாச்சு சார், புரியுது சார். 12:59 பிறகு 1 மணின்னு வந்துச்சுன்னா இரவு 12 வரைக்கும் 12 கூட்டிக் கொள்ளவும். மணியோட 12 கூட்டிக்கணும். இப்ப 2 மணி 50 நிமிஷம்னா 12 கூட்டினா எத்தனை மணி நேரம்? யாராவது சொல்லுங்க. ஐயா விஸ்வநாத் ஐயா, மைக் ஆஃப் பண்ணு. 20 சார், ராத்திரி 2 மணி கூட்டணும்னா 24 வரும் சார். ராத்திரி அப்படின்னா 24 மணி நேரத்தை கூட்டுறோம். ஆமா 24, 2 எக்ஸ்ட்ரா கூட்டா 26 மணி. இப்ப உங்களையே கேக்குறேன், அதிகாலை 5 மணி 15 நிமிஷத்துக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே. 5 மணி 15 நிமிஷத்துக்கு ஒரு குழந்தை பிறந்தா இதை எத்தனை மணி ஆக்கணும்? 24ஓட என்ன செய்யணும்? 24. அப்ப 29 15ன்னு போடணும். ஆமா சார். அப்ப 29 15ல தான் அந்த சூரிய உதயத்தை கழிச்சு எடுக்கணும். வெரி குட், புரியுது சார். வெரி குட், வெரி குட். சார் மறுபடியும் சொல்லுங்க சார், புரியல. இரவு 12 மணிக்கு, உதாரணமா வந்து இரவு 4 மணிக்கு ஒரு குழந்தை பிறக்குது. 59க்கு மேல ஒரு குழந்தை 1 மணிக்கு பிறக்கிறது சார். ராத்திரி 1 மணிக்குன்னா 24 கூட்டிக்கங்க. மத்தியானம் பிறந்தா 12 கூட்டிக்கங்க. 12 கூட்டிக்கங்க. ரயில்வே டைமா மாத்திக்கணும். அவ்வளவுதான் சார். நீங்க பேசுறது அவங்களுக்கு கேட்க மாட்டீங்க, அவங்க பேசுறது நீங்க கேட்க மாட்டேங்குது. மாத்தி சொல்றீங்க. ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் விளங்க மாட்டேங்குது. ஒருத்தரா கேட்க சொல்லுங்க. பாருங்க, ஒரு ஆள் கேளுங்க. உங்களுக்கு என்ன சந்தேகம்? யாராவது ஒரு ஆளு சார், நீங்க இப்ப சொன்னத வந்து ஃபர்ஸ்ட்னு சொல்லுங்க சார். எல்லாம் ஒரே உதாரணம் சொல்றேன் பாருங்க. இப்ப உதாரணமா ஒரு டயத்தை கொடுத்துட்டோம். ஏதாவது ஒரு டைம் சொல்லுங்க. காலையில 3:25 சார். 8 மணி. யாராவது ஒரு ஆள், ஒரே ஒரு ஆள் மட்டும் சொல்லுங்க சார். நான் சொல்றேன் சார்.
ரங்கநாதன் ரகுராமன் நீங்க சார். சொல்லுங்க. ரகுராமன் சார் சொல்லுங்க. நான் 3 டைம் சொல்றேன் சார். 3 டைம் சார். பாருங்க ஐயா வந்து 3 டைம் சொல்றாரு. அடுத்து ஆமா நல்லா சார். கவனிச்சுக்கோங்க. சார் அப்படியே 3 டைம் இப்ப சொல்ல போறாரு. முதல் டைம் சொல்லுங்க சார். முதல் டைம் காலை 8:30 மணி சார். இப்ப பாருங்க. இப்ப நம்ம என்ன வேணும் அப்படின்னா முதல் சூரிய உதயத்தை சொல்லுங்கயா சார். சூரிய உதயம் 6:05ன்னு வச்சுங்க சார். இப்ப பாருங்க 6:05 இதுதான் முக்கியம். இதைத்தான் முதல் எழுதிக்கணும். சரியா? இப்ப அவர் என்ன சொல்றாரு? ஏ அப்படின்னு போட்டாச்சு. காலை இங்க பாருங்க பி போட்டாச்சு. இப்ப சின்னு போட்டாச்சு. முதல்ல சொல்லுங்க சார். காலை 8:30 மணி சார். 8:30. 8 மணி 30 நிமிஷம் தான் எழுதணும். சரி. காலை சூரிய உதயம் எவ்வளவு? சூரிய உதயம் பாருங்க 6:05 சார். 6:05. இப்ப மைனஸ் அர்த்தம். இப்ப கழிங்க 2:25. 2 மணி. இப்ப 2 மணி 25 நிமிஷம் குழந்தை பிறந்த நேரம். இப்ப எழுதுங்க குழந்தை பிறந்த நேரம். குழந்தை பிறந்த மணி. இது குழந்தை பிறந்த மணி. குழந்தை பிறந்த மணி. குழந்தை பிறந்த மணி. சரி இங்க வாங்க. சூரிய உதயத்துல இருந்து ஒரு வாசகம் எழுதணும் சொல்லுங்க சார். ஆமா இங்க பாருங்க. சூரிய உதயத்திலிருந்து 2:25. அம்மா கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணுங்க. நான் சொல்றது மட்டும் கேளுங்க. இது வந்து குழந்தை பிறந்த நேரம். இது குழந்தை பிறந்த நேரம். இது சூரிய உதயம். இது வந்து குழந்தை பிறந்த மணி. எது இது இங்க எழுதுங்க. இங்க குழந்தை பிறந்த நேரம் சொல்லுங்கயா சார். மதியம் வந்து 3:15 சார். 3:15. இப்போ 3:15 3 மணி 15 நிமிஷத்துக்கு குழந்தை பிறந்துருச்சு. இந்த 3:15 வந்துருச்சுன்னா 6 கூட 6க்கு மேல அதிகமா இருக்கு. இங்க வந்து குறைவா இருக்கு. அப்ப என்ன செய்யணும்னா இதை 12ஆல கூட்டிக்கிறணும். கூட்டினோம்னா 15:15. இது வந்து 15:15 வந்து குழந்தை பிறந்த நேரம். இதை என்ன செய்ய போறோம்னா சூரிய உதயம் 6 மணி 5. இப்ப 10. இத பாருங்க. அப்போ 9 6. இது எவ்வளவு வருது? இது 9 மணி நேரம். இது குழந்தை பிறந்த மணி. குழந்தை பிறந்த மணி. இது புரிஞ்சா? அடுத்து இங்க வாங்க சார். இரவு. இரவு இங்க பாருங்க. இப்ப என்ன பண்ண போறோம்? குழந்தை பிறந்த நேரம். இரவு 11:59 சார். 11:59. 11 இல்ல 1 மணிக்கு மேல சொல்லுங்க. 1 மணிக்கு மேல சொல்லுங்க. 2 மணி 15 நிமிடம் போடுங்க சார். 2 மணி 15 நிமிடம். இப்ப 24 கூட்டுங்கள். இப்ப 24 கூட்டுங்க. இப்ப கூட்டி பாருங்க. 26. இப்ப குழந்தை இரவுதான் சார். அதெல்லாம் ஒண்ணும் பேசாதீங்க. நான் சொல்றத மட்டும் செஞ்சுட்டு வாங்க. மத்தியானம் 3:15 சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் இரவு. இப்ப பாருங்க 10. அப்ப 20 மணி நேரத்துக்கு 10 நிமிஷத்திற்கு குழந்தை பிறந்திருக்கிறது. இப்ப பாருங்க இங்க எவ்வளவு நேரம்? 2:25. இங்க எவ்வளவு நேரம்? சூரிய உதயத்திலிருந்து 9 மணி நேரம் 10 நிமிஷத்துல பிறந்திருக்கு. இங்க சூரிய உதயத்திலிருந்து 20 மணி நேரம் 10 நிமிஷத்துல பிறந்திருக்கு. இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கான்னு பாருங்க. இது எழுதிக்கங்கம்மா. இப்ப நீங்க என்ன செய்றீங்கன்னா 3 விஷயத்திலையும் ஒரு குழந்தை பிறந்தா எப்படி இருக்கும்னு நாளைக்கு ஒரு கணக்கு போட்டு நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல போடணும். அப்படி போட்டுடலாமா? போடலாம் சார். போடலாம். ஆமா அதான் கிளியரா இருக்கும். போட்டாக்கா அதை அப்படியே நாங்க காப்பி பண்ணிடுவோம். வெரி குட் வெரி குட். இப்ப யாரா ஐயா வெங்கடேஷ் ஐயா கை எடுத்து கொடுத்துற. வெங்கடேஷ் ஐயா பேசுங்க. ஐயா வெங்கடேஷ் ஐயா. நான் ஒண்ணு கை தூக்கல சார். அப்புறம் அது போகுது கை தூக்கி போகுது. அது கை தட்டினது சார். சரி இப்ப உங்களுக்கு ஒரு சிறப்புன்னு சொன்னேன் சார். சிறப்பு. வெரி குட். கணக்கு போடலாம்னு சொன்னதுக்கு சிறப்பு. இப்ப பாருங்க. இப்ப கணக்கு வந்து நீங்க போட போறீங்க எப்படின்னா நாளைக்கு ஒரு குழந்தை ஒரு நாளைக்கு போட்டுக்கோங்க. ஒரு குழந்தை பிறந்த நேரம்னு போட்டுக்கோங்க.
காலை 9:18. 9:18. மேல சூரிய உதயம்னு போட்டுக்கோங்க. மேல சூரிய உதயம் 6 மணி 5:57. 5:57 போட்டுக்கோங்க சூரிய உதயம். சென்னை அப்படின்னு போடுங்க. ஏதோ ஒரு ஊர் போட்டுக்கோங்க. இல்லைன்னா உங்க ஊருக்கு உதயம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லவா? ஒரு இது சொன்னதை சொல்லிடுங்க சார். அதுக்கப்புறம் நீங்க சரி இப்ப என்ன சென்னை சொன்னீங்க, சென்னை 5:57 போட்டுக்கோங்க. அப்படி சொல்லுங்க. அடுத்தது உங்க கணக்க சொல்லுங்க. 5:59 சூரிய உதயம். 57 57 சூரிய உதயம் வச்சுக்கோங்க. இப்ப முதல் பாயிண்ட்க்கு என்ன டைம் சொல்லுங்க சார். இப்ப வந்து ஏ டைம் இல்லையா? ஏ டைம் 9:18. ஒரு குழந்தை 9:18 காலை ஏஎம்னு போட்டுக்கோங்க. 9:18 கண்டுபிடிக்கணும். குழந்தை பிறந்த நேரம் கண்டுபிடிக்கணும். சூரிய உதயத்திலிருந்து குழந்தை பிறந்த நேரம் இடைப்பட்ட நேரம் எவ்வளவு நேரம் வித்தியாசம்? ஆமா, வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். முதல். அடுத்தது பி பார்ட் சொல்லுங்க சார். அடுத்து பி பார்ட்டி போறோம். அதே நாள்ல அதே சூரிய உதயத்துல மதியானம் 1:58 ஒரு குழந்தை பிறந்தது. 1:58. அது பிஎம். மத்தியானம். அது சரி. மதியம் 1:58 ஒரு குழந்தை மதியம் அப்படின்னு போட்டோம். சார் சூரிய உதயம் டைம் சொல்லுங்க சார். 5:57. அதே டைம் தானே சார்? 5:57. 5:57 எல்லாத்துக்குமே ஒரே சூரிய உதயம் தான். எல்லாத்துக்கும் சூரியன் ஒரே உதயம் தான். மதியம் 1:58 ஒரு குழந்தை பிறந்துள்ளது. பிறந்த நேரம். சரி, அடுத்து இரவு, நள்ளிரவு. நல்லா கவனிங்க. நள்ளிரவு அல்லது பின்னிரவுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன சொல்லணும்? பின்னிரவு. பின்னிரவுங்கிறதா சரியான விஷயம். முன்னிரவுங்கிறது 6 மணிலிருந்து 12 மணி வரைக்கும். பின்னிரவு 3:57 ஒரு குழந்தை பிறந்துள்ளது. குழந்தை சூரிய உதயத்திலிருந்து எவ்வளவு தூரத்தில் குழந்தை பிறந்துள்ளதுன்னு கண்டுபிடிக்கணும். 3:57 ஒரு குழந்தை பிறந்துள்ளது. சார் ராத்திரி 10:20 ஒண்ணு கனெக்ட் போட்டு காமிக்குது. கொஞ்சம் அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும் சார் எனக்கு. பாருங்க, இப்ப அந்த அம்மா ஒரு கணக்கு கேட்கிறாங்க. நம்ம போட்டுறேன். இது அழுத்திடவா? பி போட்டிருக்கேன். ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். சொல்லுங்கம்மா, டைம் சொல்லுங்க. ராத்திரி 10:20 சார். பாருங்க, குழந்தை பிறந்த நேரம் எழுதணும். இது பாருங்க, குழந்தை பிறந்த நேரம் இரவு 10:20 சார். 20. இது 10:20 PM அப்படி போட்டுருச்சு. சரி, சூரிய உதயம் 6:05. இரவு PM வந்தோடனே இந்த 10ஓட 12 கூட்டணும். மேடம் 5 மணிக்கு சொல்லுங்க. 5:58 சொல்லுங்க. இல்ல, இத கூட்டுங்க முதல்ல. இல்ல சார், இது முடிஞ்சிட்டோம் சார். இத கூட்டுங்க. காலையில சூரிய உதயம் பாத்தீங்க சார். சூரிய உதயம் சொல்லுங்க. 5 மணி போடுங்க. சூரிய உதயம் எவ்வளவு? 57 போடுங்க சார். 5:57. இப்ப மைனஸ். இப்ப பாருங்க, இங்க 20 இருக்கு, இங்க 57 இருக்கு. ஆனா இதை விட அதிகமா இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? இங்க இருந்து ஒரு 60 கடை வாங்கணும் இல்லையா?
அப்ப இங்க 21 தான் இருக்கும். சரி, இந்த 60ம் இந்த 20 கூட்டினா 80. 80ல 57 போயிடுச்சுன்னா 60 23 நிமிஷம். ரைட். இங்க 21 தான் இருக்கு. இந்த 21ல 5 போயிடுச்சுன்னா 16. அப்ப குழந்தை பிறந்த மணி, குழந்தை பிறந்த மணி வந்து மொத்த குழந்தை பிறந்த மணி வந்து 16 மணி 23 நிமிடத்திற்கு குழந்தை பிறந்துள்ளது. புரியுதான்னு பாருங்க. இன்னும் ஒரு வாட்டி சொல்லுங்க. இன்னொரு வாட்டி சொல்லவா? இதையே சொல்லவா வேற சொல்லவா? இதையே சொல்லுங்க. இதையே சொல்றேன், கவனிங்க. குழந்தை பிறந்த நேரம் இரவு 10:20 என்பதால் ரயில்வே டைமா மாத்துறோம். அப்ப 12 கூட்டணும். கூட்டினா 22 மணி நேரம் 20 நிமிஷம் வந்துருச்சா? ஆனா சூரிய உதயம் வந்து 5:57 உதயம் ஆயிருக்கு. அப்ப 5:57 இந்த 22 மணி 20 நிமிஷம் கழிக்கணும். கழிக்கணும்னா என்ன செய்யணும்? இங்க அதிக குறைவா இருக்கு, இங்க கூட இருக்கு. அப்ப இங்க இருந்து ஒரு 60 நிமிஷத்தை வாங்கணும். 60 நிமிஷத்தை வாங்கியாச்சு. இப்ப 60 நிமிஷத்தையும் இந்த 20 நிமிஷத்தையும் கூட்டணும்னா 80 நிமிஷம். இந்த 57 கழிச்சிட்டோம்னா 23 நிமிடம். அப்ப இங்க 21 தான் ஒண்ணு வாங்கிட்டோம். அப்ப 21ல 5 போச்சுன்னா 16. பாரு, அவ்வளவுதான். 16 மணி 23 நிமிடம். புரியுதா? புரிஞ்சது. ரொம்ப தேங்க்ஸ். 16 மணி 16 நாழிகை 23 16 மணி 23 நாழிகை 23 நிமிடம். குழந்தை பிறந்த மணி 23 நிமிடமா? ஆமா, இது குழந்தை பிறந்த மணி தானே. ஆமா சார். 16 இது வந்து குழந்தை பிறந்த மணி கொடுத்துருக்கோம் சார். இப்போ வந்து நம்ம நாழிகையும் வினாழிகையும் கணக்கு பண்றதுக்கு தானே இது. இது 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 வேற ஸ்டெப். நீங்க உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. அடுத்த ஸ்டெப் அது. ஸ்டெப் புரிஞ்சுது சார். இதுக்கு அடுத்த ஸ்டெப் தான் இந்த 16 மணிய நாளிகையா மாத்தணும். சார் அவங்க இதையே நாளிகை வினாளிகை நினைச்சுக்கிட்டு சொல்றாங்க. தப்பு தப்பு தப்பு. ராஜேஸ்வரி நீங்க ஃபர்ஸ்ட் வந்து மேல சார் சொல்றது சூரிய உதயம், அதுக்கப்புறம் வந்து அந்த 12 மணி டயத்தை நம்ம இது பண்ணிக்கிறோம். 12 போடுறோம், இல்லாட்டினா 24 போடுறோம். அந்த கணக்கு வச்சுக்கோங்க. அது ரெண்டே கூட்டிட்டு நமக்கு குழந்தை பிறந்த நேரத்தை லெஸ் இது போடணும். ஆமா சரியா? இப்ப இது புரிஞ்சான்னு மட்டும் நல்லா கவனிங்க. இதுதான் அடிப்படை. இதுல நீங்க தெளிவாயிட்டாக்கா கணக்கு எழுத முடியும். சார் இந்த குரூப் தொடங்கி இருக்கீங்களா சார்? குரூப் இல்ல, நாளைக்கு குரூப் தொடங்கிடுவோமா? சரி சார், சரி சார், ஓகே ஓகே. கணக்கு போட்டு வச்சுட்டேன், அது போடுறதுக்கு தான் கணக்கு வச்சு இதே குரூப்ல போட்டு விடுங்க சார். என்னோட ரிக்வெஸ்ட் என்னன்னா, குரூப்ல இந்த கணக்கு ஒரு எக்ஸாம்பிளா போட்டுடுங்க. அதை நாங்க எழுதின்றோம் நிதானமா. இத இன்னைக்கு போட்ட நீங்க கொடுத்த ஹோம்வொர்க்க செய்யுங்க. இல்லைன்னா நீங்க பிறந்திருப்பீங்கல்ல. ஆமா. உங்க பிறந்த மணி எத்தனை மணி குழந்தை சூரிய உதயத்திலிருந்து எவ்வளவு நேரத்தை பிறந்திருக்கேன்னு ஒரு கணக்கு போட்டுங்க. இப்ப நான் கொடுத்த கணக்க நீங்க போட்டுருங்க. சரி. எக்ஸ்ட்ரா நீங்க ஒண்ணு செஞ்சுட்டு வந்து எனக்கு காட்டுங்க ஹோம்வொர்க்கா. ஓகே சார். காட்டா தெரிஞ்சிரும்ல. சரி. இப்ப இந்த குரூப்ல நான் சொல்ற ஆள்ல யாரா இருக்காங்க? ஜெயந்தி அம்மா, மகாதேவி, பூமிநாத ஐயா, உஷா விஸ்வநாதன் ஐயா, அவங்கெல்லாம் இருக்கீங்க. சரி. அடுத்து யாரு? தஞ்சாவூர்காருங்க. சரிதா அம்மாவா? சரி. அடுத்து தனலட்சுமி, ரகுராம் ஐயா, வெங்கடாசன் ஐயா, அடுத்த ரமணி அம்மா, ராஜேஸ்வரி அம்மா. வேற யாரு பேர் விட்டு போயிருக்கான்னு பாருங்க. விஸ்வநாதன் பேர் இல்ல. விஸ்வநாதன் இல்ல. வேற சதீஷ்குமார். குமார், சதீஷ்குமார். ஆமாங்க சார். குமார் சார். ரைட். சதீஷ்குமார். வேறயா?
சதீஷ் ஒருத்தர் இருக்கார், குமார் ஒருத்தர் இருக்கார். சதீஷ் யாரு, குமார் யாரு? குமார் போட்டாச்சு. சதீஷ் குமார் வேற என்னோட யாரு? ஃபுல் நேம் சதீஷ் குமார். ரைட், சதீஷ் குமார் போட்டேன். ஓகே. வேற யாரு? இதுல 15 பேர் இருக்கு. அப்ப ஆமா சார். ஒரு இன்னொருத்தர்னு 2 பேர் பேர் விட்டு போயிருக்கேன். நான் சொல்றேன் மட்டும். மருது இருக்கியோ? மருது ஃப்ரெண்டு ஸ்டூடெண்ட் மருது இருக்கேன். அடுத்து வேற யாரும் ஒரு பேர் இருக்கு? செந்தில்னு பேர் வருது, அது யாரு? வெங்கடேஷ் ஐயா, விஸ்வநாத் ஐயா, ரைட். செந்தில் குமார் அது போட்டாச்சு. தனம் பாபுன்னு 2 பேர் இருக்காங்க சார். தனபாபு இருக்காங்க. தனம் பாபுன்னு 2 இருக்கு. தனபாபுன்னு ஒரு ஆள் தானே? அதுல 2 இருக்கு, ஒரு ஆள் தான். யாரு தனபாபு? சார் தனலட்சுமி கேரளா, தனம் பாபு ஒரு ஆளு தான் சார். தனபாபு தனலட்சுமி தான் சார். தனம் பாபு. தனலட்சுமி. சரி, ஏற்கனவே தனலட்சுமி தான் பேர் கொடுத்துட்டோமே. சரி, ஓகே. இன்னொருத்தர் யாருன்னு தெரியல சார். நீங்க குமார் தனியா எழுதுனீங்களா சார்? சதீஷ் குமார் வேற, குமார் வேற இருக்காங்க. சதீஷ் குமார் ரைட். சரி, ஓகே. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? பஞ்சாங்கம் தேவையா சார்? அதான் கிடைச்சிருக்கு. ஸ்ரீனிவாசன் பஞ்சாங்கம் அதான் கிடைச்சிருக்கு. திருக்கணித பஞ்சாங்கம். ரைட், ஸ்ரீனிவாசன் வச்சுக்கோங்களேன். சரி, ஸ்ரீனிவாசன் இதுதான். ஆமா சார், அதே மாதிரி அதான் சார் கிடைச்சிருக்கு. இது ஸ்ரீனிவாசன் வச்சுக்கோங்க. சார் சபரி இருக்கு சார். சபரி வச்சுக்கோங்களேன். பாம்பு பஞ்சாங்கம். பாம்பு பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம்னா வச்சுக்கலாம். பாம்பு தான். திருக்கணி பஞ்சாங்கமா தெரியலையே. திருக்கணித பஞ்சாங்கம் வேண்டும். இப்ப கிடைக்கிறது சார், சொல்லி வச்சா தராங்க சார் அவங்க. முதல்ல இல்லன்னு சொல்லிடுவாங்க. பாம்பு பஞ்சாங்கங்கிறது வாக்கிய பஞ்சாங்கம். வெரி குட். திருக்கணிதம்ங்கிறது இப்ப சார் சொன்ன சபரி, ஸ்ரீனிவாசன், வாசன் பஞ்சாங்கம் இதெல்லாம் திருக்கணிதம். பாம்பு பஞ்சாங்கிறது ஒன்னே ஒண்ணுதான், அது வாக்கிய பஞ்சாங்கம். இப்ப எது வாங்கணும்? நீங்க ஸ்ரீனிவாசன் இல்லனா சபரி வாங்கிக்கோ. ஸ்ரீனிவாசன் பஞ்சாங்கம் இல்லனா சபரி பஞ்சாங்கம் வாங்கிக்கோ மேடம். அதனால இது ரெண்டும் கேளுங்க, இது கண்டிப்பா கிடைக்கிறது. எல்லா கடையிலயும் இருக்கு மேடம். ஆன்லைன்ல போடுங்க, வேணா ஆன்லைன்ல கிடைக்குமா? சரி சரி ஐயா, வணக்கம். ரைட், இதை நீங்க அப்புறம் டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. இப்ப இது வரைக்கும் நம்ம நடத்தின விஷயங்கள்ல புரிஞ்சிருக்கு, எப்படி இருந்தது அப்படிங்கிற கருத்துக்களை சொல்லுங்க சார். தெளிவா இருக்கு சார். இதே மாதிரியே கண்டினியூ பண்ணுங்க சார். எழுதவும் முடியுது. ஆனா டக்குன்னு அழிச்சிடாதீங்க சார். நாங்க எழுதும் போது நீங்க முடியல, எழுதி முடியல சார் என்னால. நாளைக்கு கேட்டு பாருங்க. அது எனக்கு நிதானமா எழுதிப்பேன். ரைட் ரைட். ஐயா விஸ்வநாத் ஐயா. ஐயா நல்லா புரிஞ்சுதுங்க ஐயா. நல்லா புரிஞ்சுது சார், நல்லா புரிஞ்சுது. தேவி அம்மா. குருஜி நல்லா புரிஞ்சது. புரிஞ்சுது சார், புரிஞ்சுது. நீங்க இன்னைக்கு நாளிகையா மாத்துறதும் சொல்லி கொடுத்திருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். தெரியும், எனக்கு தெரியும். நீங்க சொல்லிருந்தீங்கன்னா ஈஸியா இருக்கும் போடுறது. இல்லைன்னா திரும்ப அந்த நாளிகையா மாத்துறதுக்கே நாளைக்கு ஒரு நாள் ஆயிடும் உங்களுக்கு. இல்ல அதெல்லாம் ஆகாது. இப்ப பாருங்க, நாளிகைங்கிறது இல்ல, இது ஒரு சாதாரண 4வது கிளாஸ் மேத்தமெட்டிக்ஸ். ஆமா ஆமா, 4வது கிளாஸ் மேத்தமெட்டிக்ஸ்க்கு இவ்வளவு நேரம் ஆகுது. அது காரணம் என்ன தெரியுமா? ரொம்ப நாள் புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஐயா ஐயா, நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும், அதுதான் மெயின். கொஞ்சம் ஸ்லோவா தான் சார் ஆகும். ஏமா யாருமே படிக்காம வந்திருக்கோம்.
ஒரு ஐயா ஐயா ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சிருக்கீங்கல்ல? ஐயா ஒரு விஷயம் என்னன்னா வரைக்கும் படிச்சிருக்கீங்கல்ல? ஐயா இன்னொரு விஷயம் இது என்னன்னா ஒரு சாதாரண கணக்குமா? சரி 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 ரொம்ப சார் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்குதா? அந்த ஒரு வரி அவங்க சொல்லியிருந்தா டக்குன்னு புரிஞ்சிருக்கும். சூரிய உதயத்துல இருந்து லெஸ் பண்ணி அதுல இருந்து கூட்டின்னு சொல்லியிருந்தாங்கன்னா டக்குன்னு போயிடும். சூரிய உதயத்திலிருந்து தான் எல்லாத்தையுமே நம்ம எடுக்கணும். இல்ல சார், கீழே அந்த லெஸ் பண்ணி போட்ட டைம் வந்து சூரிய உதயத்துல இருந்து இத்தனை மணிக்குள்ள இத்தனை மணி நேரத்துல குழந்தை பிறந்திருக்குங்கிற அந்த ஒரு வரி ஃபர்ஸ்ட் சொல்லலையா இருந்த அந்த கன்ஃபியூஷன்ல தான் நாங்களாம் இருந்தது. சூரியன் அதாவது முதல்ல வரணும், திடீர்னு கடைசியா முடிவு சொன்னா நல்லா இருக்காதுல்ல. அதனால முதல் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போனாத்தான் அவருக்கு டவுட் வரும், அப்புறம் தான் சரியாகும். வந்து எடுத்தோடனே சூரிய உதயத்துல இருந்து ஒரு குழந்தை எந்த நேரத்துல பிறந்திருக்குன்னு பார்த்து எவ்வளவு மணி நேரம் கண்டுனா உங்க மாதிரி ஆளுங்க வேகமா புரிஞ்சுக்கிடுவாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப இதை புரிஞ்சுக்கிறதுக்கே இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அது காரணம் என்ன அப்படின்னா நம்முடைய இதெல்லாம் பிராக்டிக்கலா நம்ம எதையுமே பார்க்கல. இன்னும் நமக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. அதனால இன்றைய நாம் கணித்து கொண்டது அடிப்படையில ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயம். அதனால நம்ம இப்ப இன்னைக்கு என்ன பார்த்துட்டோம், ராசி கட்டம்னா என்னன்னு பார்த்துருக்கோம், கிரகம்னா என்னன்னு பார்த்துட்டோம், கிழமைன்னு என்ன பார்த்துருக்கோம். அப்ப நாளைக்கு நம்ம முக்கியமான சில விஷயங்களை பார்க்க போறோம். அதுல குறிப்பா என்ன சொல்ல போறோம்னா, அடுத்து 60 வருஷங்கள் இருக்கு இல்லையா, 60 வருடங்கள் இருக்கு இல்லையா, இந்த 60 வருடங்கள் முக்கியம். 60 வருடங்களை வச்சுதான் வருடம் இல்லைன்னா இவங்க எப்ப பிறந்தாங்கன்னு தெரியாது இல்லையா. அதனால வருடம் ஒவ்வொருத்தரும் இந்த வருடத்துல பிறந்திருப்பாங்க அப்படின்னு. இப்ப என்ன வருடம் யாராவது சொல்ல முடியுமா? சரி, இப்ப குரோதி வருடம் இருக்குன்னா இந்த குரோதி வருடத்துல ஒரு குழந்தைக்கு குரோதி வருடம் பிறந்தார் அப்படின்னா இது எந்த குரோதி வருடம் அப்படின்னு தெரியறதுக்கு தான் ஆங்கில வருடத்தை போட்டுருக்காங்க. அந்த காலத்துல ஆங்கில வருடம் இல்லாத காலத்துல அப்ப என்ன போட்டிருப்பாங்க, கலி வருடம், விக்கிர சகாப்த வருடம், வள்ளுவர் ஆண்டு அப்படின்னு போட்டிருப்பாங்க, வசலி ஆண்டு அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆனா இப்ப ஆங்கில ஆண்டு வந்ததுனால நாளை ஆண்டுகளை பத்தி நம்ம படிக்க போறோம். ஆண்டு என்னென்ன ஆண்டுகள் இருக்குங்கிறத பற்றி நீங்க தெரிய போறீங்க. சரியா? இன்றைய வகுப்பு சிறப்பாக அமைந்ததற்கு எல்லாம் வல்ல மாயாண்டி சாமிகளை நாம வழிபாடு செய்கிறோம். எல்லாருக்கும் நன்றி. இந்த வகுப்பு அப்படியே இதே மாதிரியான உங்களுடைய ஒத்துழைப்பின் அடிப்படையில் சிறப்பாக செய்யும். இந்த வீடியோவை திரும்ப திரும்ப கேளுங்க. சந்தேகம் இருந்தா என்கிட்ட போன் பண்ணி தொல்லை பண்ணுங்க. ஐயா நன்றி சார். நீங்க எப்ப வேணாலும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு தான் நான் சார் நீங்க குரூப் உண்டாக்கியாச்சுன்னா நாங்க அந்த இதோட இமெயில் ஐடியை கொடுத்துடுறோம் சார். இல்லாட்டி ஏற்கனவே நியூமராலஜி போட்ட இமெயில் ஐடி இருக்குன்னா அதுலயே போட்டுருவோம். ஓகே 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 தேங்க்யூ தேங்க்யூ. ஆனா குரூப்ல இந்த மாதிரி கால்குலேஷன்ஸ் போட்டுட்டாக்கா நாங்க நிதானமா எழுதிப்போம். என்னால ஃபாஸ்டா எழுத முடியல சார், அதுதான்.